சரி. நாங்க வந்து இன்றைக்கு வந்து நாங்க இந்த இங்கினி மில்க் சம்பந்தமான, முக்கியமா இந்த தேற்றான் விதை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கோம். நிறைய விஷயம்னா நான் உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள், நாங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி சரியா செய்வோம். வேற பால்மா, மற்றது எங்கட இங்கினி மில்க் இதுல என்ன வித்தியாசங்கள், இதுகளெல்லாம் நாங்க கதைப்போம். ஏன் எல்லாரும் இதை யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முதல் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா ஒரு தகவல் தரணும் என்னன்னா, இப்போ நாங்கள் நார்மலாகவே ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஒரே எபெக்ஸோரா கம்பெனி சேர்மன் மீட்டிங்லேயுமே மில்லியனர்ஸ் கிளப் மீட்டிங்லேயுமே சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது ஒரே ஃபீல்டில் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நார்மலாக டிரெக்ட் செல்லிங் பிஸ்னஸ் நாங்கள் ஒரே ஃபீல்டில் வந்து 2 பிஸ்னஸ் செய்ய இயலாது. அப்படி கம்பெனி சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், என்னது எங்களுக்கு ஒன்று சரியான நாளை கம்பெனிக்கும் கெட்ட பேர். நாங்கள் ஒரே இது வந்து ரெக்ரூட்மெண்ட் செய்யணும் அதுக்கு செய்யறதா இதுக்கு செய்யறதா ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கணும்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபீல்டு என்ன அப்படின்ற ரீதியில ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லீடர்ஸ்க்கு தெரியாம மறைமுகமா பொய் சொல்லி சரியா மறைச்சி எல்லாம் செய்யறாங்க. அது வந்து இப்ப நீங்க மறைச்சி செய்யறது நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திட்டு செய்யற ஒரு விஷயம் சரியா கம்பெனிக்கு தெரிய வராதுதானே மறைச்சு செய்றீங்க. ஆனா ஒரு கட்டம் நீங்க அது வந்து கம்பெனிக்கு தெரிய வர்ற ரீதியில எப்படியுமே பொய்ய வந்து நிறைய நாளைக்கு மறைக்கலாம் தானே. பொய்ன்றது ஒரு கட்டத்துல தெரிய வரத்தான் போகும். ஏன்னா ஏமாத்தி செய்யறது பொய்ன்றது நீண்ட காலத்துக்கு அது செய்யலாம் மறைக்கலாம். ஒரு கட்டத்துல வெளியே வரும். அப்ப அந்த மாதிரி வெளியே வர்ற டைம்ல வந்து கம்பெனிக்கு தெரியப்படுற டைம்ல கம்பெனி அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க தானே. விலங்கு அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இல்ல அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க அப்ப கம்பெனி ஒரு ஆக்ஷனும் எடுக்கல தானே என்ற ரீதியில வேற வேற பிசினஸ்கள் செய்யறது 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்கள் செய்யறது எபெக்ஸோராவோட சேர்த்து வேற வேற இதுக்கெல்லாம் போறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மில்லியனர் கிளப் லீடர் எனக்குல ஒர்க் பண்ண ஒரு லீடர் அவ வந்து என்ன மறைச்சு என்ன ஹைட் பண்ணி போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு செய்துட்டு இருந்திருக்கா எனக்கு தெரியாது. சரியா எனக்கு நான் என்ன பண்றது எனக்கு தெரியாது தானே. விளங்குதா. எனக்கு தெரிஞ்ச முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணி செய்யக்கூடாதுன்றது. ஆனா அவங்க என்னன்னு சொன்னா என்ன மறைச்சிட்டு செய்தது. செஞ்ச விஷயம் வந்து இப்ப மெட்ட லீடர்ஸ்கள் மூலமா அந்த பொய் வந்துட்டு அவ மறைச்சு செஞ்சது எனக்கு தெரிய வந்துட்டு. தெரிய வந்ததுக்கு பிறகு இப்ப நான் ஒரு லீடரா வந்து பொய்ய பார்த்துட்டு இருக்கலாது. சரி இன்னைக்கு இவ செய்யறாவன்னு சொல்லிட்டு இவக்கு இடம் கொடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு இதே காரணமா சொல்லி மற்ற எல்லாருமே செய்ய வலிக்கிடுவாங்க தானே. இப்ப அவ என்னதான் டிரெக்ட் லீடரா இருந்தாலுமே இத காரணமா காட்டி நாளைக்கு எல்லாருமே செய்ய வலிக்கிடுவாங்க. அப்போ ஒரு லீடர் அந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன்னா கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சரி இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க. பட் அவக்குமே நான் ஒரு வார்னிங்கா கொடுத்துறேன் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியும் அவ திரும்ப 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 செய்துட்டே இருந்தவ. 2 மாசத்துக்கு பிறகு அவக்கு நான் செப்டம்பர் மாசம் சொல்லி 2 மாசத்துக்கு பிறகு இவ கம்பெனியுமே அத பார்த்துட்டு ஓ இவ வந்து நம்ம திரும்ப இன்ஃபார்ம் பண்ணியும் திரும்ப செய்யறா. கால் பண்ணி கதைச்செடுத்த இப்ப இல்ல நான் என்னது சிலோனிக்கா தான் செய்வேன் ஒத்தப்புடியில நிக்கிறாங்க. சரியா சாரி அந்த சிலோனிகா கம்பெனி ஏம் செய்துட்டு எபெக்ஸோராவும் செய்தவ சரியா. அப்ப அந்த ரீதியில வந்து இன்றைக்கு கம்பெனியோட பேஜை பிளாக் பண்ணிட்டாங்க. அவ வந்து நார்மலா ஒரு 1 lakh இன்கம் எடுக்கிற ஒரு 1 lakh அவரேஜா மந்த்லி எடுத்து கொண்டிருந்த ஒரு லீடர். இன்றைக்கு அவட பேஜை வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணி போட்டாங்க. அவ இனி ஆர்டர் போட இயலாத அளவுக்கு பிளாக் பண்ணியாச்சு. அதுவும் டெம்பரரி இப்போ ஒரு 1 மந்த்துக்கு தான் கம்பெனி செஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு திரும்ப அவ ஒருவேளை இல்ல நான் எபெக்ஸோரா செய்ய போறேன்னு முடிவெடுத்து வந்தாவண்டா 1 மந்த்துக்கு பிறகு வேணும்னு சொன்னா திரும்ப அவ எபெக்ஸோரா செய்யலாம். இல்ல அவ அதுவும் தொடர்ந்து அவ அந்த பிள்ளைகளை செய்துட்டே இருந்தாவண்டா பெர்மனண்டா அவ எபெக்ஸோரால் செய்யலாம். அப்ப உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துறதுக்கான காரணம் என்னடா நீங்களும் என்ன செய்யலாம். ஓ கம்பெனி பனிஷ் பண்ணாது தானே நாங்க ரகசியமா செய்யலாம் என்று நீ உங்களோட டீம் மெம்பர்ஸோ அல்லது நீங்களோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கலாம். சரியா நீங்க பிள்ளையா மற்றவங்களை ஏமாத்தியோ ஏதோ செய்யற விஷயம் எப்ப தெரியப்படுத்த வருதோ அது தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயம் அது ஒரு நாள் தெரிய வரும்போது அதுக்கான ஆக்ஷன் கம்பெனி எடுக்கும். பிறகு வந்து சொல்றல இப்ப சரியா இப்ப இன்னொரு விஷயம் என்று சொன்னா அவங்க எப்படி சொல்றாங்கடா இப்ப அந்த பிளாக் பண்ணின லீடர் இருக்காவு தானே அந்த லீடர் எல்லாத்தையும் எப்படி சொல்றாங்கடா கம்பெனி வந்து எந்த இன்கம் எடுக்க விடாம என்ன பிளாக் பண்ணிருக்கு. நான் இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட் கம்பெனி என்ன கேட்காம என்ன பிளாக் பண்ணிருக்கு. எனக்கு ஒரு வார்னிங் தராம என்ன பிளாக் பண்ணிருக்கேன். இப்ப எபெக்ஸோரா கம்பெனியை பற்றி பிள்ளையா சொல்லி திரியிறா. சரியா கம்பெனியை பற்றி பிள்ளையா என்ன பெட்டி நான் தானே லீடர். நான் தானே அவ கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ண அதனால என்ன பெட்டியும் பிள்ளையா சொல்லி எபெக்ஸோரா கம்பெனியை பற்றியும் பிள்ளையா சொல்லி நிறைய டீமுக்கெல்லாம் வாய்ஸ் நோட் போடுறோம். சரியா இப்ப இதுல உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரணும்டா ஒரு விஷயத்தை நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு வந்து நான் எனக்கு இவ்வளவு நாள் அந்த கம்பெனி இன்கம் தந்திருக்கேன். இப்ப நான் லட்சக்கணக்கில் இதை எடுத்திருக்கிறேன்னா அந்த விஷயத்துக்கு நாங்க எப்பயுமே உண்மையா இருக்கணும். நாங்க அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு இல்லாம நான் வந்து எந்த சுயநலத்துக்காக நான் எப்ப மாறுறேனோ அதுக்கான தண்டனைக்கு ஏதோ ஒரு விதத்துல கிடைக்கும்.
ஓகேவா? இப்ப இவ வந்து தண்ட சைட்ல நிறைய பிழைய வச்சுட்டு, தான் கம்பெனி வார்னிங் பண்ணினது சொல்லல. சரியா? தான் சிலோனிகா செய்றேன்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்லாம, கம்பெனி என்ன பிளாக் பண்ணிட்டுன்ற விஷயத்த டீமுக்குள்ள சொல்லி திரியிறா. கம்பெனில பிழையான பேரோட. சரியா? அப்ப கம்பெனி யாரையும் சும்மா பிளாக் பண்ணாது. கம்பெனி யாரையுமே சும்மா பிளாக் பண்ணாது. யாரு பிழை செய்றாங்களோ அவங்கள தான் பிளாக் பண்ணுவாங்க. சரியா? இப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க ஏதாவது ஒன்றுக்கு உண்மையா, நேர்மையா செய்துட்டு போவோம். ஒன்று நீங்க எபெக்ஸோரா செய்ய போறீங்கன்னா, எபெக்ஸோராக்கு நாங்க உண்மையா, நேர்மையா இருப்போம். எங்களுக்கு வர இன்கமுக்கு நாங்க நேர்மையா நடப்போம். சரியா? இங்கேயும் இல்லாம, அங்கேயும் இல்லாம 2 இடத்தையும் கால் வச்சா, இப்படியான சம்பவங்கள் தான் நடக்கும். சரியா? இது உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? நாங்க 2லயும் கால் வைக்கோணும் அப்டி நினைச்சு மற்றவங்கள ஏமாத்தி செய்ய போறோமா இருந்தா, இப்ப பாருங்க நல்ல ஒரு இன்கம் வந்து ஒரு இது ஒரு மாசத்துக்கு 1,00,000ன்றது எவ்வளவு பெரிய இன்கம் என்ன? அப்படி வந்துட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு வந்து அவங்க கைய விட்டு போகுது. என்ன காரணத்தால? அவட பொய்யான செயற்பாடுகளால. அவ மறைச்சு செய்யணும்னு நினைச்சா, கம்பெனிய ஏமாத்தணும்னு நினைச்சா, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா, அதுக்கான தண்டனையா இன்றைக்கு அவக்கு இந்த பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு. விளங்குதா? அப்ப அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்றுக்கு உண்மையா வேலை செய்யுங்க. நன்றியோட இருங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி நல்லது செய்யுதுன்னு சொன்னா, உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி, நீங்க நாளைக்கு இன்னொரு இதுக்கு போக போறீங்கன்னா, அத அத வந்து பிள்ளையாக வச்சுட்டு போகாதீங்க. இப்ப இவ்வளவு நாளும் உங்களுக்கு அந்த கம்பெனியால வந்த இன்கமுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும் என்ன? நீங்க அதுல இன்கம் எடுத்திருக்கீங்க. அதுல எவ்வளோ விஷயங்கள் நீங்க செய்திருப்பீங்க. உங்களோட ஃபேமிலிய பார்த்திருப்பீங்க. எவ்வளோ சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு நாங்க அந்த இன்கம் எடுத்து போட்டு அந்த கம்பெனிய பிள்ளையாக்க வச்சுட்டு போறோம். எங்களோட சுயநலத்துக்காக. சரி, அப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நாங்க இப்படியெல்லாம் நாங்க செய்றதால எங்களுக்கு தான் பாதிப்பே தவிர வேற யாருக்கும் இல்ல. சரியா? ஓகே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நாங்க இப்ப செஷனுக்குள்ள போவோம். இது வந்து நான் உங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை யாராவது எங்களுக்கு தெரியாது சிஸ்டர் இப்படி கம்பெனி ரூல்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நீங்க எல்லாருமே இப்ப மீட்டிங்ல வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே லீடர்ஸ். உங்களுக்குள்ள டீம் மெம்பர்ஸ் இருந்தாலுமே இந்த விஷயங்கள நீங்க உங்களோட டீமுக்கு கொண்டு போகணும். நாங்க வந்து ஒரே ஃபீல்டுல இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வரும். நான் வந்து வேற ஒரு பிசினஸ் செய்றேன். அப்ப இது செய்யலாம்னா அப்ப இப்ப நான் வந்து ஒரு சொந்தமா ஒரு சுய தொழில் செய்றேன். விளங்குதா? நான் வீட்ல ஒரு சுய தொழிலா நான் வந்து ஒரு பிசினஸ் செய்றேன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அத செய்யலாம். சரி, எங்களுக்கு வந்து அந்த பிசினஸ செய்துகிட்டே நாங்க எபெக்ஸோரா செய்யலாம். நாங்க சுய தொழில் செய்றது எங்கட வீட்ல இப்ப எபெக்ஸோரா இன்கம் எடுத்து எத்தனையோ பேர் அவங்களோட சொந்த தையல் மெஷின் வாங்கி தொழில் தொடங்கியிருக்காங்க. வீட்ல மெஷினரீஸ் வாங்கி தொழில் அதெல்லாம் பிழை இல்ல. அத செய்யலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டுன்னு இருக்கு தானே! டிரெக்ட் செல்லிங். ஒரே ஃபீல்டுல தான் கம்பெனி செய்ய வேணாம்ன்னு சொன்னது. அது எங்கட நல்லதுக்காகவும் தான். சரி, அந்த விஷயங்கள விளங்கிக் கொண்டா சரி. அபெக்ஸோட இன்கம்ப்ளைன்ட் சேஞ்ச் ஆயிருக்குதா? அப்படி இல்லையே! அப்படிலாம் சேஞ்ச் ஆகல. வழமை மாதிரி தான். சரியா? நீங்க வீட்ல சொந்தமா சுய தொழில் செஞ்சு செய்யறதுக்கும் எபெக்ஸோரா கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது என்ன? ரெக்ரூட்மென்ட் செய்யணும். டீம் டெவலப்மென்ட் செய்யணும். ப்ராடக்ட்ஸ சேல் பண்ணணும்ன்றக்குள்ள ப்ராடக்ட் சேல்ஸ் மீன் இப்ப ஒரே விதமான ப்ராடக்ட்ஸ் வருகுது. விளங்குதா? ரெக்ரூட்மென்ட்ன்ற விஷயம் அங்கேயும் போடணும். அதனால தான் உங்களுக்கு குழப்பங்கள் வரக்கூடாது. இப்ப நீங்க ஒரு லீடர் என்று சொன்னா, உங்கள பார்த்து தான் நாளைக்கு உங்களோட டீம் பின்பற்ற போகுது. நீங்களே போய் 2ல கால வச்சுட்டு, எதுல போறேன்னு தெரியாம நிக்கக்குள்ள, உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ற பிள்ளையும் என்ன செய்ய போகுது? அதுவும் பிழையான வழியில போக போகுது. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க ஒரு லீடர் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கோணும். விளங்குதா? அப்ப நீங்களே பிழை செஞ்சு மற்றவனுக்கும் பிழையா கைட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் கம்பெனி இந்த ரூல்ஸ கொண்டு வந்திருக்கு. அப்ப அதுல எங்களுக்கும் நல்லதுதான். சரியா? நாங்க ஏதாவது ஒண்ணுல செய்யலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக. சரியா? ஓகே. இப்ப நாங்க போவோம் எங்கட செஷனுக்குள்ள என்னது எங்கட தேற்றான் விதை. தேற்றான் கொட்டைய பத்தி நாங்க இப்ப லேர்ன் பண்ண போறோம். இத பத்தின விஷயங்கள பார்ப்போம். சரியா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க தேத்தான் கொட்டைன்றது உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும். இப்ப பெக்ஸோரா கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் நெறைய பேருக்கு தேத்தான் கொட்டைய பத்தி தெரியும். விளங்குதா? இப்ப புதுசா ஜாயின் பண்ண ஆட்கள் இருப்பாங்களே! இப்ப இந்த போன வீக்குகள்ல ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு எல்லாமே பெருசா இத பத்தி தெரிஞ்சிருக்காது. என்ன தேத்தாங்கொட்டைய பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்ப இந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க முழுக்க முழுக்க தேத்தான் கொட்டைய பற்றின விஷயங்கள், சாரி இங்கினி மில்க் சேர்த்தாங்கல்ல, இங்கினி மில்க்க பத்தின விஷயங்கள், நாங்க இந்த ஒவ்வொரு வீக்குமே வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்து நாங்க வொர்க் பண்றோம் என்ன. அந்த ரீதியில வந்து இந்த வீக்குக்காக வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த தேற்றான் விதை சாரி இங்கினி மில்க்க நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். தேற்றான் விதையால செய்யப்பட்டது. ஓகேவா? இப்ப நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தியும் நாங்க லேர்ன் பண்ணும்போது, உண்மையிலே போன வீக் நாங்க ரிஷ் ஆயில பத்தி லேர்ன் பண்ணும்போது, நிறைய அதுல இன்கிரீடியன்ட்ஸா இருக்கலாம். அந்த கனோடா, காளான், கோரைக்கிழங்கு அதுகள் எல்லாமே பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தியும் நாங்க ஆழமா பார்க்க. அப்ப அப்படி போன வீக் எல்லாம் நிறைய பிள்ளைகள் சொன்ன விஷயம் வந்து,
எங்களுக்கு ரிஷியோ ஆயிலை பற்றி நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இவ்வளவு நாளும் இல்லாத அளவுக்கு நல்ல நாலேஜ் எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. விளங்குதா? அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி மாதிரி இன்கிரீடியன்ஸோட ஆழமா லேர்ன் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு விஷயம், எங்களோட டீம் மெம்பரோட, அதாவது இங்க பெட்டிக்ளோல வந்து அவ வந்து எங்களோட வீட்டு கிட்ட தான் நினையமா நேர்ல தானே என்னோட வந்து மீ ஆர்டர்ஸ் போடுறதா இருக்கலாம், அவரோட மீட்டிங் எல்லாமே வீட்டை வந்து நேர்ல தான் செய்யறா. அப்ப அவ வந்து இன்னைக்கு வீட்டை வந்திருந்தவ. அப்ப வீட்டை வந்த இடத்துல அவ சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தனக்கு போன வீக்ல வந்து நிறைய கிட்டத்தட்ட 7, 8 ரிஷ் ஆயில் ஆர்டர் வந்து என்னத்துக்குன்னு தெரியுமா? நுளம்பு நுளம்பு கடிக்கிறதுக்கு. நம்ம இப்ப நார்மலா வந்து எனக்குமே அது புதுசா இருந்தது. நேரத்தோட தெரிஞ்சிருந்தா போன வீக் நான் ஃபுல்லா சொல்லியிருப்பேன். என்னன்னா, அந்த நம்ம வந்து நுளம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு வந்து பூசுறது தானே. சில பேர் சித்தாலே போய் பூசுவாங்க. அல்லது வேற வேற ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல கடையில. நாங்க இப்ப வழியில இப்ப நுளம்புன்னு சொன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு நுளம்பு கடிக்காம இருக்கணும்னா, அந்த ஸ்ப்ரேய வாங்கி பூசி விடுவோம். ஏன்னா நுளம்பு அது பூசினதுக்கு பிறகு நுளம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு. அவ என்ன சொன்னான்னா, ரிஷ் ஆயில பூசினதுக்கு பிறகு தனக்கு நுளம்பு கடிக்கலையாம். வீட்ல பிள்ளைகளுக்குமே வந்து 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும், முதல் சித்தாளிப்பு தானே பூசுறவாமா அந்த நுளம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு. பின்னிற டைம்கள்ல நுளம்பு கூடலா இருக்கிறதானே. அப்ப என்ன செஞ்சதாண்டா, ரிஷ் ஆயில் அப்ளை பண்ணினாவாம். அதுக்கு பிறகு நுளம்பு கடிக்கவே இல்லையா. இப்ப வந்து அவ ஃபுல்லா இத சொல்லி சொல்லியே தான் போன வீக் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுத்ததாம்ன்னு சொன்னா. எனக்கு பெரிய இதா இருந்துச்சு. என்னடா எனக்கு தெரியாது. நாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையே! அப்டின்ட்டு. பிறகு 2, 3 பேருக்கு குடுத்து அவங்களும் கால் பண்ணி சொன்னாங்களாம். இது ரிஷுவல் பூசினதுக்கு பிறகு இந்த நுளம்பு கடிக்கவே இல்ல. இல்லாட்டி இப்ப நம்ம வெளியில இருந்தா இந்த ஈவினிங் 6 மணி 7 மணில உரமா நுளம்பு கடிக்கிறதில்ல. இப்ப நாங்க அந்த ஸ்ப்ரேகள் தானே பயன்படுத்துறது. அது கூடாது தானே. அதுல சில கெமிக்கல்ஸ் அப்டிலாம் இருக்கும். அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது. அப்ப அவ இது ரிஷ்யூல தனம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணி தனக்கு நல்ல ஆன்ஸராம். நிறைய பேரும் கால் எடுத்து சொன்னதா, நுளம்பு இதுக்கு யூஸ் பண்ணி நுளம்பு கடிக்கவே இல்ல. மற்றது கொசு, பெனங்கொசு. இப்ப சில டைம்ல அந்த சீசன் வரப்போக்குல பெனங்கொசெல்லாம் வந்து மேல்ல இது செய்யும். அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அசௌகரியமா இருக்கும். அப்ப அதெல்லாம் அந்த கொசு கூட இப்ப நாங்க ரிஷுவல் அப்ளை பண்ணதுக்கு பிறகு கொசு மொய்க்கிறது கூட தனக்கு இல்லையாமாம். நுளம்பு கடிக்கல, பெனங்கொசு வரல. எனக்குன்னா சரியான ஒரு அது என்ன சொல்றது, டிஃபரெண்டா இருந்துச்சு. இப்படி இருந்திருக்கேன்னு. அப்ப நான் அது இன்றைக்கு தான் எனக்கு தெரிய வந்தது. அப்ப அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அப்ப இப்பதான் நிறைய பேர் சொல்றீங்க. நீங்க இதெல்லாம் அப்ப சொல்ல மாட்டீங்க. இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த நுளம்பு கடிக்கல. ஓகே. சரியா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய வருதுன்னு பாருங்க. நானுமே 1 1/2 வருஷமா எபெக்ஸோரால வொர்க் பண்ணி தான் இருக்கேன். ஆனா, இந்த நுளம்பு கடிக்காதுன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு எப்பன்னு சொன்னா, இன்றைக்கு தான். ஏன் நாங்க போன கிழமை வந்து ரிஷியோயில வந்து என்ன செஞ்சோம், ப்ரமோட் பண்ணினோம். நிறைய விஷயங்கள அத இது அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒண்ணு புதுசா, புது ஒரு விஷயமா தெரிய வந்திருக்குது. விளங்குதா? அதே மாதிரி ஓகே. சரியா? அப்ப இதே மாதிரி நாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்து தனித்தனியா நிறைய விஷயங்கள நாங்க லேர்ன் பண்ண போகல எங்களுக்கு வந்து ஆ எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இப்படி புது புது ஃபீட்பேக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே. இப்ப நாங்க இங்கினி மில்க்க பத்தி பார்ப்போம். தேற்றாங்கொட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து எங்கட ஆரம்ப காலங்கள்ல சரியா? எங்கட ஆரம்ப காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆம் இப்ப எங்கட இப்ப மன்னர்கள் காலம் இருக்கும் தானே, முதல் இப்ப மன்னர்கள் காலங்கள்ல எல்லாமே, இந்த தேத்தாங்கொட்டைய என்ன செய்வாங்கன்னா, தேத்தான் மரம் இருக்குது. இந்த மரங்கள வந்து இந்த குளங்கள் இப்ப ஆரம்ப காலங்கள்ல நிறைய குளங்கள் தான் இருக்கும். மன்னர் காலங்கள்ல நிறைய குளங்கள் இருக்கும். அந்த குளங்களுக்கு பக்கத்துல எல்லாமே வந்து கூடுதலா இந்த இந்த தேத்தாங்கொட்டை மரத்த நாட்டி வைப்பாங்களாம். ஏனென்றா, அந்த தேத்தான்கொட்டை வந்து அந்த குளத்துக்குள்ள விழப்போக்குள்ள வந்து என்ன நடக்கும்? அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து நீர்ன்றதுமே முக்கியம். ஏன்னா, எங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியால தான் நோய்கள் பரவுறது கூட. தண்ணி அழுக்கடைகிறதால, அப்படியெல்லாம் அ நோய் வாரது கூட. அப்ப இன்னைக்கு வந்து நிறைய ஃபில்டர் எல்லாம் வருது. இப்ப நாங்க நிறைய ஃபில்டர்ஸ் பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த குளோரின் தண்ணி எல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா, அந்த குளோரின் தண்ணி இப்ப நீங்க ஒரு ஃபில்டர்ல இப்ப இந்த நாங்க விலை கூடின அக்வா ஃபில்டர்ன்லாம் வருது தானே. அதுல வந்து நீங்க தண்ணீய சுத்திகரிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னா, எங்கட்ட உடலுக்கு தேவையான மினரல்ஸுமே எங்களுக்கு கிடைக்காம போகுது. தண்ணி சுத்திகரிக்கப்படும். அதுல இருக்கிற நச்சு பதார்த்தங்கள், எங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற இதுகள் எல்லாம் இல்லாம போகுது. சேம் டைம் எங்களோட உடலுக்கு நல்லது விளைவிக்கிற மினரல்ஸ் இருக்கும் தானே. எங்களோட உடம்பு கட்டாயம் தேவையான மினரல்ஸ். அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போகுது. அந்த அக்வா அந்த மாரி ஃபில்டர்கள்ல தண்ணிய ஃபில்டர் பண்ணி நான் குடிக்கும்போது. அப்ப அவ்வளோ விலை குடுத்து வாங்கி நாங்க ஃபில்டர் பண்ணியும், ஆ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தண்ணீல வந்து பிரயோசனம் இல்லாத மாரி தான். இந்த தேத்தான் கொட்டை இதற்கு இருக்கிற பவர் என்னன்னு சொன்னா, அ இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேத்தான் கொட்டைய வந்து நாங்க பயன்படுத்தி தண்ணீய சுத்திகரிக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அந்த தண்ணீல இருக்கிற
கெட்ட விஷயங்கள் மட்டும் அழிக்கப்பட்டு கெட்ட விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு ரிமூவ் ஆகி எங்களோட உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று செய்யறதுக்கு இருக்கேன் பாப்போம். நாளைக்கு நான் இன்றைக்கு செய்யணும்னு நினைச்சு நான் செய்யல. எங்கட பெட்டிக்ளோவில் வந்து சரியா பெட்டிக்ளோவில் வந்து எங்கட ஒரு ரிலேட்டிவ் ஒரு தூரத்து ரிலேட்டிவ் ஒரு ஆக்குற வீட்டை அவங்களோட வீட்டை கிணறு இருக்குதானே அந்த கிணறுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முதல் அந்த அவங்க கட்டியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு அவங்க கட்டும் போது இந்த தேத்தாங்கொட்டை அந்த மரம் இருக்குதானே மரத்துல அந்த அந்த கட்டி விலங்கு அந்த மரம் கீழே அந்த வருமே அந்த கட்டியை வந்து கிணத்துக்குள்ள வச்சுதான் கிணறு கட்டியிருக்காங்க. அப்படியே அந்த வெயிலுக்குள்ள இப்ப நல்லா வெயில் வர டைம்ல வந்து மேல இருந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த தேத்தான்கொட்டை மரம் குத்தி தெரியுமா விலங்கு எங்க அம்மா பார்த்துட்டு வந்து சொன்னவ என்னன்னு சொன்னா இந்த தண்ணியை சுத்திகரிக்கிற இதை வந்து அவங்க அந்த காலங்கள்ல பின்பற்றின ஒரு முறையா கிணறு கட்டும் போது அந்த தேத்தாங்கொட்டை மரத்துல அந்த ஒரு இதை வந்து வச்சுதான் கட்டியிருக்காங்க. அந்த தண்ணி எப்பயுமே குளுமையா இருக்கும். தண்ணி நல்ல சுத்திகரிக்கப்படும் என்ற விஷயத்துக்காக அது இப்ப வரைக்கும் இருக்கு. விளங்குதா? அப்ப நான் வந்து அதை போய் ஒரு வீடியோவா எடுத்து அந்த வீட்டாக்கள் அந்த ஒரு ஒரு அப்பமா ஒரு ஆள் இருக்கா அந்த வீட்டுல வயசான பாட்டி அவருக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. அப்ப அவர்கிட்ட கேட்டு அது ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருக்கு எனக்கு. நாளைக்கு போயாதானே அப்ப பாப்போம் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நாளைக்கு நான் அதை போய் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்றதுக்கு இருக்கேன். சரியா? அப்ப அப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு உண்மையிலே நிறைய விஷயங்கள் தெரியலாட்டியும் எங்கட முன்னோர் காலத்துல வந்து இந்த தேற்றான் விதைன்றது வந்து பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா அதுல நிறைய மருத்துவ குணம். இப்ப அது வந்து எப்படி இந்த தண்ணியை சுத்திகரிக்குதோ சரி எப்படி தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு இயற்கையாவே அதுல இவ்வளவு ஒரு நல்ல பவர் என்ன பவர் இருக்குது. இப்ப சில ஸ்டோரியில எல்லாம் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல கடல் தாண்டி எல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க தானே வியாபார நோக்கத்துக்காக எல்லாம் போராக்கள் வந்து கடல் பயணங்களா போராக்கள் இந்த தேத்தாங்கொட்டையை தான் கொண்டு போறவங்களாம். ஏனண்டா அவங்க வந்து போய் அந்த இருக்கிற இடங்கள்ல வந்து சில டைம் தண்ணி சகதியா இருக்கும் என்ன அந்த மாதிரி வரும்போது அந்த தண்ணியை எடுத்து அதுக்குள்ள இந்த தேத்தாங்கொட்டையை போட்டு வச்சா தண்ணி சுத்தமாகும். அதுக்கு பிறகு குடிக்கிற அந்த மாதிரி சரியா? அதே மாதிரி அந்த யாத்திரை பயணங்கள் போறாக்கள் இப்படி நிறைய பேர் ஆரம்ப காலங்கள ஸ்டோரியில வந்து இந்த தேத்தான்கொட்டையை வந்து நிறைய இதுகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலே அவங்க ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. விலங்குதா? ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இது எப்படி இந்த தண்ணியை வந்து சுத்திகரிக்குதோ இதே மாதிரி தான் இதுல இருக்கிற அந்த மருத்துவ குணம் இதுல இருக்கிற அந்த மருத்துவ குணம் வந்து எங்கட உடலை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. விளங்குதா? எங்கட ஒவ்வொரு எப்படி தண்ணி அது பியூரிஃபை மெயின் விஷயமே என்ன சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு அதாவது அது நச்சுக்களை வெளியேற்றி சுத்திகரிக்குது. இதே விஷயத்த வந்து எங்களோட உடம்புக்குள்ள போய் செய்யுது. விலங்கு எங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு என்ன செய்யுது சுத்திகரிப்பு வேலையை செய்யுது. ரத்தத்தை சுத்திகரிக்குது. ஒவ்வொரு உறுப்புகளையும் சுத்திகரிக்குது. இப்ப நோய் என்றது என்ன இப்ப நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா நோய் என்றது வந்து என்ன இப்ப இன்றைக்கு கூட நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆளோட கதைச்சினான் கோல் எடுத்து சரியா? இப்ப அவங்க வந்து பயப்படுறாங்க கேன்சர்ன்ற விஷயத்த பயப்படுறாங்க. ஆனா நான் சொன்ன விஷயம் இதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர் வந்து இப்ப டாக்டர்ஸ் அது அவ்வளவு பயங்காட்டி அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே கேன்சர்ன்றது என்னன்னு சொன்னா எங்களோட உடம்புக்குள்ள போற கழிவுகள் நாங்க நிறைய காலமா அதை கவனிக்காம விட்டு 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 உள்ள ஒரு கட்டியா மாறுது. விளங்குது? அது சரியான முறையில உண்டு எங்களுக்கு அது நாங்க கவனிக்காத பட்சத்துல உள்ள இருந்த அது ஓவர் அங்கட அந்த எல்லை முறி போகும்போது எங்களோட உயிர் பிரியுது. எங்கட உடம்புக்குமே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது தானே இவ்வளவு நாள் தான் பொறுக்கலாம்ன்ற ஒரு இது இருக்குமே. அந்த பொறுமை ஒரு விஷயத்தை தாண்டும் போது அதால ஏழான்ற கட்டத்துல தான் எங்களோட அந்த உயிர் கேன்சர் வந்து திடீர்னு சில பேர் பாருங்க சிம்டம்ஸே இல்லாம அவங்களுக்கு உயிர் பிரியறது வேற என்னன்னா அவங்க அந்த ஒரு கட்டமா அவங்களோட உடம்புக்குள்ள உள்ள இருந்திருந்த ஏலா ஓவரா போயிட்டு விளங்குதா? மற்றபடி சும்மா இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கேன்சர் வருமான்னு இல்லை. கேன்சர் எப்படி வருதுன்னு சொன்னா எங்கட நாங்க பயன்படுத்துற இந்த கெமிக்கல்ஸ் சரியா? கெமிக்கல்ஸ் ஆன இந்த உணவு முறைகள் அடுத்தது வந்து மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நச்சு பதார்த்தங்கள் சரியான முறையில செமிபாடு நடக்கலாடி. இப்ப நாங்க நல்ல உணவை சாப்பிட்டா கூட நீங்க வந்து இப்ப சொல்லுவோமே சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பயறு இந்த மாதிரி கடலை தானியங்கள் தான் நான் சாப்பிடுறேன் நான் சிவப்பரிசி தான் சாப்பிடுறேன் இப்படி நாங்க என்னதான் சத்தான உணவை சாப்பிட்டாலுமே அந்த சரியா வந்துட்டு அது செமிபாடு அடையணும். சரியான முறையில செமிபாடு நடக்கலன்னு சொன்னா அந்த செமிபாடு மூலம் வாரது வந்து கழிவுதான். சரி அப்படி இப்ப நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் கழிவுன்னு சொன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்களை சாப்பிடுறதுதான் கழிவு அப்படி நினைப்போம். நீங்க நல்ல உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு சரியான முறையில ஜீரணம் நடக்கலன்னு சொன்னாலும் அதுக்கு சரியான முறையில ஜீரணம் நடக்காம வார அந்த இறுதியில செயல்பாடு முடிய வாரதுமே கழிவுதான். விலங்குதா? அப்ப இந்த மாதிரி எங்கட கழிவுகள் எங்கட உடம்புல உருவாகிறதுக்கான எல்லாம் சேர்ந்து அதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது ஒரு கட்டத்துல வந்து அதாவது நாங்க சரியான உணவு பழக்க வழக்கத்துல இல்லாம நாங்க அதை கவனிக்காம இருக்கும்போது எங்களுக்கு அது நோயா மாறுது. எல்லா வியாதியுமே அப்படித்தான். சரியா? நீங்க எந்த ஒரு வியாதி நான் ஒரு ஒரு
ஒரு புக் ஒன்று ரீட் பண்ணனா எனக்கு அவரோட பேர் வந்து கிளியர் இல்லாம இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது இந்த நோயன்றது நீங்க எந்த நோய நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலுமே அது வந்து கழிவுதான். அந்த கழிவுகளோட தேக்கம் தான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க கிட்னி எடுத்தீங்கன்னு சொன்னாலும் கிட்னில வர்ற கழிவு தான் கல்லா மாறுது. அதே மாதிரி இந்த மூட்டு இதுகள நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த மூட்டுகள்ல வந்து தேங்குற கழிவு தான் அது உங்களுக்கு பெயினா மாறுது. சரியா? இப்படி ஃபேட்டி லிவர் நீங்க ஈரல் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அங்க வந்து நாங்க சாப்பிடுற இதுல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகள் அந்த கழிவு தான் எங்களுக்கு ஃபேட்டி லிவர் என்ற ஒரு நோயா மாறுது. இப்படி நீங்க என்ன ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்க எந்த நோயை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அது ஆழமா போகும்போது இப்ப சளின்னு நாங்க சொல்றோம் தானே இப்ப நிமோனியான்லாம் சொல்றோம் அது என்ன சளின்றது வந்து ஒரு கழிவு எங்களோட உடல் உருவாக்கின ஒரு கழிவு அது வெளியே போகாம உள்ள தங்கிட்டு சரி அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அஸ்மா பிரச்சனை வர்றதா இருக்கலாம் இந்த நிமோனியா காய்ச்சல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளவங்களோட கழிவு உள்ள அந்த சளின்றது உள்ள இருக்கு சில பேருக்கு தலையில சளி கட்டி இருக்கும் சளின்றது வந்து ஒரு கழிவு அது வழியில வரணும் அது வழியில உள்ளே தங்கும் போது உங்களுக்கு அது நோயா மாறுது இப்படி நீங்க எந்த ஒரு வருத்தத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கன்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் என்று நாங்க சொல்றோம் தானே மலச்சிக்கல்ன்றது நாங்க நினைக்கிறோம் அப்படி என்று சொன்னா நாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு வர கழிவுல தான் எங்களுக்கு மலச்சிக்கல்ன்னு நினைக்கிறோம் ஆனா எங்களோட ஒவ்வொரு செல்களுமே கழிவை உருவாக்குதான் விளங்குதா எங்களோட ஒவ்வொரு செல்களும் கழிவை உருவாக்கும் அதே மாதிரி எங்களோட ரத்தம் இருக்குதானே எங்களோட உடம்புல ஒரு ரத்தம் கூட 3 மாசத்துக்கு ஒருக்கா கழிவு ரத்தமா மாறுது இப்ப 3 மாசம் அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா கழிவு அந்த ரத்தம் கழிவா போய் புது ரத்தம் உருவாகுது இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய பழைய செல்கள் அழிக்கப்பட்டு புதுசு புதுசா தான் உருவாகி கொண்டே இருக்குது சரி நாங்க வந்து அப்படியே இப்ப ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல எங்கட உடம்புலயும் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து பழசு அந்த போய் கழிவுகள் போய் புது 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 நடந்துட்டே இருக்குது எங்கட செல்கள் ஆரோக்கியமா இருக்கக்குள்ளதான் சரியா சரியா அதாவது இப்ப எங்கட செல்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு செல்லா இருக்கும்போது சரியான முறையில கழிவை வெளியேற்றும் அது வந்து அன்ஹெல்தி செல்லா மாறுற பட்சத்துல வந்து என்ன நடக்குது கழிவுகள் சரியான முறையில வெளியேற்றப்படாம உள்ளுக்குள்ளேயே தேங்குது உள்ளுக்குள்ள தேங்கி 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 ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு நோய்கள் அது வெளிப்படுத்துது சரியா அப்ப நாங்க வந்து அந்த எங்கட செல்கள் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு சொன்னா நாங்க சரியான உணவு முறையை பின்பற்றணும் எங்கட உணவு முறையில பிழை நடக்கும்னு சொன்னா எங்கட உடம்புல இருக்கிற செல்கள் வந்து கலங்கள் வந்து அன்ஹெல்த்தியா போகுது ஓகேவா அப்ப அந்த வந்து இந்த எங்களோட உடம்புல இருக்கிற இந்த உள்ள இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகள் இந்த விஷயங்களை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தேற்றான் விதைக்கு இருக்கு விளங்குது அதோட வந்து எங்களோட பிஹெச் வேல்யூ இப்போ ரத்தத்துக்குன்னு சொல்லி ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கும் தானே விளங்குதா ஆஹ் எங்களோட ரத்தத்துல பிஹெச் வேல்யூ ஒன்று சொல்லி இருக்கு அந்த பிஹெச் வேல்யூவை வந்து பேணக்கூடிய ஆற்றல் இப்போ எங்களோட உடம்பு வந்து நார்மலாவே எங்களை வந்து அல்கலைன் சொல்லுவாங்க காரத்தன்மையான உடம்பு அமிலத்தன்மையா மாறும் போதுதான் எங்களுக்கு அது எங்களோட உடம்புக்கு அது தாக்க முடியாது நோய் என்ற ஒரு நிலைமைக்குள்ள போகும் ஸோ உங்களோட உடம்பு வந்து அந்த பிஹெச் வேல்யூவை வந்து சரியா பேணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தேற்றான் விதைக்கு இருக்குன்னு சொல்றாங்க சரியா ஓகே இப்ப இந்த தேத்தான்கொட்டையால தான் வந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த இங்கினி மில்க் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது இப்ப நாங்க பார்ப்போம் ஏன் இதை நாங்க பயன்படுத்தும் இப்ப நாங்களும் ஒரு பால்மா பயன்படுத்தி கொண்டு தான் இருப்போம் என்ன நீங்க வந்து எபெக்ஸோரால ஜாயின் பண்றதுக்கு முதல் வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு பால்மா பயன்படுத்தி கொண்டு இருப்பீங்க சரியா இப்ப நீங்க எபெக்ஸோரா ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நாங்க இங்கினி மில்க பற்றி கதைக்கிறோம் நியூட்ரி ஷேக் நாங்க அது இதுல நாங்க பொதுவா கதைக்கிறது ரெண்டையும் தான் அப்ப என்ன வித்தியாசம் சாதாரண மில்க் பவுடருக்கும் இங்கினி மில்க் ஏன் நாங்க இங்கினி மில்கை யூஸ் பண்ணணும் என்ற விஷயத்த பார்ப்போம் இதை வந்து நான் இப்போ ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நான் செய்ய போறேன் இப்போ நான் சொல்றேன்றதுக்காகவோ இல்லை நாங்கள் எபெக்ஸோரா கம்பெனியில் ஒர்க் பண்ணணுமன்றதுக்காகவோ இந்த இது கம்பெனியோட ப்ராடக்ட் எப்படியாவது சேல் பண்ணணுமன்றதுக்காகவோ இதை செய்யணுமா அல்லது உண்மையிலே நாங்கள் என்னத்துக்காக இதை யூஸ் பண்ணணும் என்ற அந்த விழிப்புணர்வு சரியா நீங்க எபெக்ஸோரால ஒர்க் பண்றீங்களா ஒர்க் பண்ணலையா என்ற ஒரு விஷயம் நாங்க என்னத்துக்காக இதை பயன்படுத்தணும் அந்த நோக்கத்துல நாங்க தெளிவா இருக்கணும் சரியா எனக்கு இன்றைக்கு தெரியும் நிறைய பேர் வந்து எபெக்ஸோரா பிசினஸ் செய்தாலுமே இன்னும் பால்மா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்காங்க வெளியில மட்டும் மிங்கினி மில்க் நல்ல மண்டு வித்து போட்டு தங்கட வீடுகள்ல இன்னும் மெங்கர் பால்மாவையும் ரத்தி பால்மாவையும் பயன்படுத்துற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க விளங்குதா அதான் நடந்துட்டு இருக்குது ஏன் அப்படி நடக்குது எங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லையா நாங்க என்ன எங்களுக்கு வந்து தெரியலையே என்ன என்ன எங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியலையா அல்லது நாங்க இதை வந்து ஒரு பிசினஸா மட்டும்தான் பாக்குறோமா விளங்குதா நாங்க வந்து எங்களுக்கு எப்படியாவது ஒரு இன்கமுக்காக மட்டும்தான் நாங்க இதை பாக்குறோமா என்ற நிறைய விஷயங்கள் இருக்குது விளங்குதா ஓகே அப்ப நாங்க பார்ப்போம் பிராக்டிக்கலா நாங்க பார்ப்போம்
இப்ப நீங்க வந்து இவ்வளோ காலமும் நிறைய இந்த பால்மா இப்ப ஆங்கரா இருக்கலாம், அல்லது வந்து லக்ஸ் ஸ்ப்ரேயா இருக்கலாம், அல்லது ரத்தியா இருக்கலாம். சரி எனக்கு அவசரத்துக்கு தேடக்குள்ள இது 2ம் வந்து அதனால போட்டேன் நான். மெட்ட நிறைய பிராண்ட் இருக்கு தானே டயமண்ட் பால்மா, அந்த பால்மா, இந்த பால்மான்னு ஏகப்பட்ட பால்மா இருக்குது. இப்ப நீங்க அதெல்லாம் இவ்வளோ காலம் பயன்படுத்தி வந்திருப்பீங்க. சரியா? உங்களோட உடம்புல வந்து இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். யாராவது இப்ப நீங்க இந்த வருஷ கணக்கால இத குடிச்சு வந்திருப்பீங்க. இந்த பால்மா குடிச்சதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருந்தா எனக்கு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். இப்ப பொதுவா கேட்கிறேன். இப்ப நாங்க இதுக்கு முதல் பயன்படுத்தியிருப்போமே. இப்ப நீங்க எபெக்ஸோட ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இங்க இனிமேலுக்கு நம்ம பயன்படுத்துறோம் ஓகே. நீங்க இதுல வந்து 300 பேர் நாங்க இருக்கோம். ஏதாவது ஒரு பெனிஃபிட் சொல்லுங்க. நான் ஆங்கர் யூஸ் பண்ணி எனக்கு உடம்புல நல்ல சத்து கிடைச்சது. அல்லது எனக்கு லக்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த பாடி எனக்கு வெயிட் நல்லாவே கெயின் ஆனது. அல்லது வந்து நான் வந்து ரத்தி குடிச்சு எனக்கு வந்து ஹார்ட்ல முதல் அந்த கொழுப்பு அடைப்பு இருந்து இப்ப நீக்கிட்டு. அல்லது முதல்ல எனக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது. எனக்கு வந்து இப்ப ஆங்கர் குடிச்சதோட எல்லாம் சுகமாயிட்டு. ஏதாவது உண்டு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தேவையில்ல. ஒண்டு போதும். ஜீரோன்னு சொல்றதுக்கு இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லவா? நாங்க வந்து எங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. நாங்களே காச குடுத்து எங்களுக்கு நோய வாங்குறோம். அது தெரியுமா? நாங்க வந்து காச குடுத்து நீங்க பால்மா இப்ப ரூ. 1100 பால்மான்னு சொன்னா, நீங்க வந்து என்னது பால்மாவ வாங்குறதன் மூலமா உங்களுக்கு நோய காசு குடுத்து வாங்குறீங்க. விளங்குதா உங்களுக்கு? இத குடிச்சதால எல்லாம் உங்களுக்கு இந்த என்ன சொல்ற ஆடி தள்ளுபடி மாதிரி இது வாங்கினா இது ஃப்ரீன்ற மாதிரி சரியா? இந்த சொல்லுவாங்களே ஆடி தள்ளுபடியில இந்த இது 2 வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி, நீங்க வந்து இந்த அங்கர் பால் மாவோ, ரத்தி பால் மாவோ குடிச்சு குடிச்சு தான் நீங்க எங்களோட உடம்புல வந்து வருத்தத்த சேர்த்து வச்சிருக்கோம். சரியா? ஆஸ்மா பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சுகர் பிரச்சனையா இருக்கலாம், மற்றது பிரஷரா, கொலஸ்ட்ராலா இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த ஆடி தள்ளுபடியில வந்து ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி உங்களுக்கு நீங்க காசு குடுத்து வாங்கினது உங்களுக்கு ஃப்ரீயா வந்து சேர்ந்தது தான் இது எல்லாமே. எங்களோட உடம்புல இருக்கிற வருத்தங்கள் எல்லாம். அதுல யாரோ கேட்டிருக்குது, நெஸ்டமோல் குடிக்கலாமா? யார் கேட்டிருக்கு? நெஸ்டமோல் யாரு கேட்டா? நெஸ்டமோல் குடிக்கலாமா? ஓகே. அப்ப சரியா? இப்ப உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியுது தானே! உண்மையிலே வந்து எங்களுக்கு இதுல ஒரு பெனிஃபிட் இல்லன்றது தெரியுது. அப்ப நீங்க வந்து அடிக்ஷன் விளங்குதா? நீங்க வந்து ஒரு அடிமையா இருக்கீங்கன்றதும் விளங்குது. இப்ப இதே விஷயத்த வந்து இப்ப நாங்க இன்னைக்கு நன்மை அடையிற மாதிரி, இப்ப நாங்க எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நாங்க நெறைய பேர் மாறிட்டோம். சரியா? யாரோ ஒரு ஆள் போட்டிருக்காங்க பெரிய மெசேஜ் பார்ப்போம். நான் 20 வருஷமா ஆங்கர் குடிச்சேன் நான். 1 மந்த்தா இங்கினி மில்க் குடிச்சு தான் மை பாடி பெஸ்ட் என்று ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுது. நூர்ஜஹான் போட்டிருக்காங்க. சளி வார பிஃபோர் லக்ஸ் ஸ்ப்ரே குடிச்சேக்க. ம். அப்ப எல்லாருமே வந்து சொல்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு இப்படியானது, சளி வந்தது, கேஸ்ட்ரிக் ஓவரா இருக்குது. அப்படி இப்ப நார்மலாவே இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிற ஆட்களுக்கு கூட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னா, பால்மா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறார்கள் எங்கட ஹஸ்பண்டுக்கு அப்படித்தான். அவருக்கு வந்து ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லி ஸ்டேஜ் 1ல ஏதோ இருந்துன்னு சொல்லி, போன டைம் டாக்டர் சொன்னவர், "நீங்க பால்மாலாம் நிப்பாட்டுங்கன்னு." அதுக்கு பிறகு தான் அவர் அந்த பால்மா விட்டு இந்த இங்கினி மில்க்கே அதுக்கு முதல் வரைக்கும் குடிக்கவே இல்ல, இங்கினி மில்க்க. நான் எவ்வளவோ சொல்லியும். அந்த விஷயத்துக்கு பிறகு தான் நீங்க இந்த அந்த டாக்டர் சொன்னதுக்கு பிறகு பால்மா விட்டு, அதுக்கு பிறகு இங்கினி மில்க் குடிக்க ஆரம்பிச்சேன். விளங்குதா? அப்படி நிறைய பேர் வந்து என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு பயப்படுறாங்க. இல்லாட்டி வந்து பிரெக்னன்சில இருக்கிற ஆட்கள் யூஸ் பண்ணலாம் இங்கினி மில்க். சரியா? அப்ப எங்கள்ட்ட நல்ல உண்மையாவே நாங்க பிராக்டிகலா யோசிக்கணும். இன்றைக்கு நாங்க எவ்வளவு விஷயங்கள பார்க்கிறோம் எங்கள சுத்தி நாங்க எவ்வளவோ நோய் நிலைமைகள பார்க்கிறோம்.
திடீர்னு கேன்சர் எல்லாம் பாக்குறோம். அப்ப எங்களுக்கு வந்து நாங்க இதை கேர்லெஸ்ஸா எடுக்கலாம் என்ன? நாங்க வந்து ஒரு கவனக்குறைவா இருக்கலாம். எங்களுக்கே தெரியுது. நாங்களே இந்த பயன்படுத்திட்டு தானே வாரோம். வருஷக்கணக்கா எல்லாருமே டீ 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 என்று இந்த அங்கர் பால்மாவையும், ரத்தி பால்மாவையும் நாங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். எங்களுக்கே தெரியுது. பிராக்டிகலா தெரியுது. இதுல எதுவுமே இல்ல. இந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இதால தான் வருத்தம்ன்னு தெரியுது. அதோட வந்து இவ்வளவு நாளும் நாங்க இதுக்கு ஒரு அடிக்ஷனா தான் இருந்திருக்கோம்ன்றது கூட தெரியுது. விளங்குதா? அப்ப அப்படி தெரிஞ்சுட்டுமே வந்து நாங்க ஒரு சில பேர் என்ன செய்றோம்ன்னு சொன்னா, இன்னுமே வந்து ஓகே. இன்னுமே வந்து நாங்க என்ன செய்றோம்னா, அதுல இருந்தவங்களுக்கு மாறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. விளங்குதா? நீங்க உண்மையா நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, எல்லாரும் யூஸ் பண்றாங்க தானே! நம்மளும் யூஸ் பண்ணுவோம். மற்றது வந்து இன்னும் அது பழகிட்டு தானே! அத அத நாங்க அத பெருசா எடுக்கிறது இல்ல. எல்லாரும் யூஸ் பண்றாங்க தானே! மற்றது வந்து ஆம் விளங்குதா? எல்லாரும் யூஸ் பண்றாங்க தானே! அடுத்தது நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, ஆம் என்ன அது பழகிட்டு சிஸ்டர். அது பழகிட்டு. அப்படி சொல்றாங்க. சில பேர் எல்லாரும் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வருத்தம் வருது. இதெல்லாம் கேட்குறாங்க. உண்மையிலேயே வந்து நீங்க நீங்க வந்து சரியா? நீங்க வந்து உண்மையா உங்களோட ஆரோக்கியத்த பத்தின உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு மனசுக்கு இது வரணும்னு சொன்னா, யாரா ஒண்ணு நீங்க மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. சரியா? ஒரு மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. அல்லது யாராவது ஒரு கேன்சர் பேஷண்டோட கதைச்சு பாருங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்னு. சரியா? ஒரு கேன்சர் பேஷண்டோட நீங்க கதைச்சு பாருங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்னு. அடுத்தது வந்து நீங்க மகரகம ஹாஸ்பிட்டல். இல்லாட்டி வந்து நீங்க நார்மலா ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா நீங்க வந்து யாருக்குள்ள பார்க்கணும் ஒரு ஒரு ரவுண்ட் ஒண்ணு அடிச்சிட்டு வாங்க. விளங்குதா? எவ்வளவு பேர் எவ்வளவு வருத்தங்கள்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்காங்க. இன்றைக்கு நாங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோமே. இந்த உடம்ப நாங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வர்றது வந்து வெறும் நியூஸா இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து சரியா? ஒரு நியூஸா இருக்கும் வரைக்கும் எல்லாமே ஓகே. நாங்க அவங்களுக்கு வருத்தப்பட்டு கேட்டோம். இவங்களுக்கு வருத்தப்பட்டு கேட்டோம். இவங்களுக்கு ஒரு நியூஸ் வரைக்கும் எங்களுக்கு அது பெருசா இருக்காது. நாளைக்கு எங்களுக்கே அது ஒன்று வந்ததுக்கு பிறகு சரி எங்களுக்கே ஒண்ணு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்று நாங்க மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லையா நாங்க என்ன செய்யணும்? போய் பார்த்து உணரணும். இப்படி எல்லாம் இருக்குதா? இன்றைக்கு நான் ஒரு கேன்சர் பேஷண்டோட கதைச்சினான். உண்மையிலேயே அவ்வளவு ஒரு நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க. விளங்குதா? எனக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சு. ஓகேவா? இப்ப நான் அவ்வளோ அவக்கு நம்பிக்கை குடுத்தேனாம். சரி நம்பிக்கை குடுத்தேனாம். அப்ப நீங்க அந்த மாதிரி அவங்களோடலாம் கதைக்கும்போது தான், நாங்க கடவுள் எங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே நாங்க எல்லாருமே எவ்வளோ பிளெஸ்டான ஆட்கள்ன்னு தெரியுமா? இப்ப வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இல்லாம இருக்காது. ஆனா நாங்க எங்கட உடம்புக்காக என்ன செய்றோம்? இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பெருமதியான ஒரு உடம்பு என்ன உடல். கடவுள் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இவ்வளோ நல்லா படைச்சிருக்காருன்னு சொன்னா, நாங்க ஏன் அத பாதுகாக்கிறோம் இல்ல? ஏன் நாங்க அத பத்தி சிந்திக்கிறோம் இல்ல? யோசிங்க பாப்போம். கண்டது நாங்க அந்த ஒரு ஒரு பால்மா சரியா? ஒரு எங்கர் பால்மாவோ அல்லது ஒரு லக்ஸ்பிரே பால்மாக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கன்டா, உங்களோட உடம்பு அந்த அளவுக்கு சீப்பான ஒரு விஷயமா அந்த குப்பைய போடுற அளவுக்கு சீப்பான ஒரு விஷயமா கடவுள் உங்களோட உடம்ப படைச்சு வச்சிருக்கார். யோசிங்க பாப்போம். என்ன? அப்ப நாங்க என்ன அவ்வளவுத்துக்கு வந்து சுயநினைவு இல்லாத ஒரு ஆட்கள் அவனுங்களால யோசிக்கக்கூடிய தன்மைய இழந்துட்டா நாங்க இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது பழகிட்டு சிஸ்டர். அது விடையலான்னு சொல்லும்போது, நான் அதான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு அந்த மூளை மழுங்கடிக்கப்பட்டா இருக்குது. என்ன? எங்களுக்குன்னு சொல்லி நாங்க எங்கட எங்கட தாத்தா, பாட்டி காலங்கள்ல எல்லாம் இது பயன்படுத்தப்பட்டு வரலையே! ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள இது வந்திருக்குது. இது எங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்குன்டா, நாங்க அந்த அளவுக்கு எங்கட கண்ட்ரோல் இல்லாம இருக்கோம். எங்கட யோசிக்கிற அளவ நாங்க இழந்து போய் நிக்கிறோம். இத குடிச்சா எனக்கு பாதிப்பு வரும்ன்னு தெரிஞ்சும் நான் காசு குடுத்து அத வாங்கி குடிக்கிறேன்னு சொன்னா, எனக்கு என்ன தெரியும் எப்படி இத இப்படி செய்றாங்கன்றது. நான் இந்த பால்மா குடிக்கிற ஒவ்வொரு ஆட்களும் யோசிக்கும்போது நான் நினைக்கிறது அதான். ஏன் இவங்க யோசிக்கிறாங்க இல்ல? என்ன? ஒவ்வொரு உறுப்புகள பத்தி நீங்க லேர்ன் பண்ணும்போது, அவங்களோட உடம்புக்குள்ள எவ்வளவு வேலை நடக்குதுன்றத தெரியப்படுத்தும் போதோ, அல்லது நான் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க. நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஒவ்வொரு வார்டு இருக்கும் தானே! ஒவ்வொரு வருத்தங்களுக்கான ஒவ்வொரு வார்டு இருக்கும். நீங்க சும்மா விசிட் பண்ணி பாருங்க. அந்த டைமுக்கு நீங்க ஆட்கள பார்க்கணுமென்ட்டு இல்ல. நீங்க சும்மா போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு நோயாளியும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எப்படி இருக்காங்க? அப்ப நீங்க அந்த டைம் நீங்க நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு அல்லது நார்மல் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் இப்ப பெட்டிக்குலோண்டா கேன்சர் செக்ஷன் இருக்கும் தானே! ஒவ்வொரு இதுலயுமே கேன்சர் வார்ட் செக்ஷன் இருக்கும். அப்ப போய் பாருங்க. அதுல இருக்கிற ஆட்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன? அவங்க அடுத்தது அவங்களுக்கு அந்த அவங்களோட லைஃபே இதுக்கு பிறகு இல்லன்ற மாதிரியான ஒரு இதுல இருப்பாங்க. வாழ்க்கையே இல்லன்ற மாதிரி. இப்ப நாங்க ரீசென்ட்டா கூட பார்த்தோமே TikTokல எல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு பிள்ளையோட ஸ்டோரி உண்டு.
அந்த பிளட் கேன்சர் வந்துச்சு சுமையாண்டாவோட ஸ்டோரி எல்லாம். அப்ப அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டு எவ்வளவு பேர் வந்து என்ன செய்யறா எவ்வளவு கவலைப்பட்டு அதுக்கெல்லாம் அந்த அந்த அதை பற்றி போட்டதற்கு எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. விளங்குதா? அப்ப இப்படி ஒரு நிலைமைக்குள்ள நாங்க ஏன் போகணும்? நாங்க எங்களோட உணவு முறையை நாங்க சரியா வச்ச மாதிரி இருந்தா ஏன் நாங்க நோய் நிலைமைக்குள்ள போக போறோம்? விளங்குதா? எங்கட உணவு நாங்க தானே தெரிஞ்சுதான் யூஸ் பண்றோம். பால்மா கூடான்றது வந்து அந்த கம்பெனி நியூஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா பால்மா கூடான்றது வந்து அந்தந்த கம்பெனி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்துறாங்கன்றத வந்து போட்டிருக்காங்க. ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரியா? மற்றது வந்து அது வந்து அந்த அதுல பயன்படுத்துற கெமிக்கல்ஸ், இந்த பால்மா இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பால்மாவை பவுடர் ஆக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற கெமிக்கல்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனியே போட்டிருக்கு. அப்ப நீங்க இப்ப பாருங்க சிகரெட் சிகரெட் பாருங்களேன். அந்த சிகரெட் பாக்ஸ்ல வந்து கேன்சர் அந்த அதுல போட்டோ அப்படியே போட்டிருக்கு. அந்த காயம் அந்த போட்டோவோட போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வாங்கி குடிப்பாங்க. அந்த அந்த சிகரெட் பாக்ஸுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அதுல போட்டிருக்கு. அந்த வாய் புற்றுநோய் வாரதுல படத்தை அப்படியே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே வாங்கி குடிப்பாங்க. விளங்குதா? அப்ப அந்த அளவுக்கு வந்து எங்கட வந்து மூளை மலிங்கலிக்கப்பட்டு எங்கட யோசிக்கிற தன்மையை இழக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த சிகரெட் மாதிரி தான் இந்த பால்மாவும் என்ன பால்மா பட்டியல வந்து கேன்சர் வர்றன்ற போட்டோ மட்டும் அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அதை அடிச்சாலும் நம்ம டாக்கள் வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த யோசிக்கிற இது வந்து விளந்துட்டாங்க. அவங்களோட அவங்களோட மூளை யோசிக்கிற தன்மையில இல்ல. விளங்குதா? அப்ப வந்து நாங்க உண்மையிலே வந்து ஒவ்வொரு ஆளுமே முதலாவது நாங்க மாறணும். இங்க நான் கஸ்டமர்ஸ்ட்ட போய் கதைங்கன்னு சொல்றதுக்கு முதல் இதுல இருக்கிற அவ்வளவு பெரிய நான் சொல்ற விஷயம் வந்து நாங்க முதலாவது மாறணும். நீங்க அவ்வளவு பேரும் ஒப்ப இங்கினி மில்க குடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட போய் ஓட சொல்றது கதைங்க. சரியா? நாங்க இன்னுமே வந்து அங்கர் பால் மாவு ஒளிச்சொலிச்சு குடிச்சிட்டு, இன்னும் ரத்தி பால் மாவு ஒளிச்சொலிச்சு குடிச்சிட்டு, சரியா? வெளியில போயிட்டு வந்து சிஸ்டர் நான் இங்கினி மில்க்கு கதைச்சேன் ஓடஸ் தரல சிஸ்டர், வேணாமன்றாங்க சிஸ்டர். சரியா? விளங்குதா? நாங்க வந்துட்டு இந்த ஆர்டர் தாராங்கல்ல சிஸ்டர்ன்னு சொல்ல வேணாம். ஏன்னா நீங்களே யூஸ் பண்ணலையே. உங்களுக்கே ப்ராடக்ட்ல நம்பிக்கை வரல. உங்களுக்கே இனிமேல் குடிக்க இல்லாம இருக்கு. உங்களுக்கே இன்னுமே நீங்க அத நம்பலன்னு சொல்லும்போது, எப்படி நீங்க வெளியில போய் மத்தவங்கள்ட்ட மட்டும் கதைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப முதலாவது வந்து நாங்க எங்கட மனதுல வந்து முதலாவது மாற்றம் வரும். சரியா? இது ஏன் கூடாது? அந்த அளவுக்கு பெரிய இது இல்லையே. அடிக்ஷன் இல்லையே. நீங்க எல்லாரும் சொல்றீங்க, இது அடிக்ட் ஆயிடுச்சு சிஸ்டர். எனக்கு அதுல வலி அது என்ன அந்த அளவுக்கு அடிக்ஷன்? உங்களோட கண்ட்ரோல்லயே நீங்க இல்லன்னு சொன்னா, அது என்னது அப்படி? அப்ப நீங்க வந்து இப்ப நாங்க வந்து இப்ப போதையில இருக்கிற அந்த ஐஸ் போதை பொருள்ல இருக்கிறவன் கூட அவன் ஒரு கட்டம் அது பிள்ளண்டு தெரிஞ்சு வெளியில வாரான். அது கூடாண்டு தெரிஞ்சு வெளியில வாரான். ஏன் உங்களுக்கு இந்த அங்கர் பால் மாவுல இருந்து வெளியில வர இயலாதா? என்ன? அப்ப முதலாவது வந்து நாங்க மாறணும். இப்ப எங்கட வீட்ட கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கட நான் யூஸ் நான் சின்னத்துல இருந்தே எனக்கு பால் மா குடிக்கல. அதனால எனக்கு பிரச்சனையே இல்ல. எங்கட வீட்டு அம்மா அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இங்கினி மில்க் தான் நான் நாங்க டாப் அப் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் எடுக்கிறது வந்து வீட்ட எப்படியுமே நியூட்ரிஷிய கொண்டு இங்கினி மில்க் கொண்டு குடுத்துருவேன் அவங்களுக்கு. சரியா? இப்ப நாங்களும் எங்கட வீட்டு ஆட்களும் ஆரோக்கியமா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷம். நாங்க மட்டும் ஹெல்த்தியா இருந்தா அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டா பரவாயில்லையா? அப்ப அவங்களுமே ஹெல்த்தியா இருக்கணுமே. முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கட ரிலேட்டிவ் சைட்ல சொல்லுவேன். ஓகேவா? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எங்க போனாலுமே எனக்கு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்றேன் லெக்சர் எடுக்கிறேன் அப்படி இப்படி எல்லாம் கதைப்பாங்க. ஆனாலும் நான் போற எல்லா இடத்துலயுமே நான் கதைக்கிறேன் நான். இது கூடாண்டா கூடாதான். அது எந்த இதுவுமே இல்ல. பால்மா கூடான்றது வந்து நான் நிறைய இடத்துல அவங்க வந்து என்ன நக்கல் அடிப்பாங்க. என்ன வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்தா எனக்கு இதாங்க அப்படி ஆனாலுமே வந்து நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும். இத பயன்படுத்தினா கூடான்றது தெரியும். ஏன் நாங்க தெரிஞ்ச விஷயத்த நாங்க கதைக்கிறதுக்கு ஏன் வெட்கப்படணும்? மற்றவங்க நம்மள பிள்ளையா சொன்னாலும் அவங்களுக்கு தானே அதுல பாதிப்பு. விளங்குதா? அவங்க என்ன நக்கல் அடிச்சுட்டு போறாங்கன்னா, நாளைக்கு நோய் வந்தது அப்புறம் அவங்க கஷ்டப்பட போறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லணும். சரியா? அந்த விஷயம் தான். அப்ப அதே மாதிரி தான் நாங்க வந்து கட்டாயம் முதலாவது நாங்க எங்கட இதுல இருந்து மாற்றம் நடக்கணும். சரியா? நாங்க வந்து முதலாவது நாங்க மாறணும். நாங்க உண்மைய வழியில கதைக்கிறதுக்கோ இப்ப சில பேருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதாவது சொன்னா இவங்க நினைப்பாங்களோ? இவங்ககிட்ட சொல்லலாமா? இவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து கூடான்னு சொல்றத தைரியமா சொல்றதுக்கு ஏன் நாங்க பயப்படுறோம்? நாங்க பொய் சொல்லலையே! இப்ப சில பேர் என்னன்னா, நாங்க ஆங்கர் பால் மாட பிசினஸ உடைச்சு எங்களுக்கு சேல்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லையே! நாங்க வந்து ஆங்கர் பால்மா நல்லவன்னா, நல்லவன்னு சொல்லலாம். நான் எல்லா மீட்டிங்லயும் கேட்கிறேன். நீங்க குடிக்கிறீங்கன்னா ஒரு பெனிஃபிட் சொல்லுங்க எனக்கு. சரியா? உங்களுக்கு ஒரு நல்லது தரக்கூடிய ப்ராடக்ட்ட நாங்க தடுக்கல. உங்களுக்கு நல்லது நடக்கிற ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு அது நல்லது தான் க ந த தருகுதுன்னு சொன்னா, நாங்க அந்த அந்த ப்ராடக்ட்ட நாங்க தடுக்கல. நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா யாருமே இதுவரைக்கும் என்ட்ட யாருமே சொல்லலையே! நான் இந்த பால்மா குடிச்சு எனக்கு இந்த பெனிஃபிட் வந்திருக்குன்னு இதுவரைக்கும் ஒரு ஆள் ஒருவரும் சொல்லல. ஒரு பெனிஃபிட் கூட. அப்ப விளக்கு தானே. இப்ப எங்களுக்கு அது தெரியுது. ஆனா,
அந்த ஒரு விழிப்புணர்வுல எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. அதுல இருந்து அதாவது ஒரு விளையாட்டுத்தனமா எடுக்குறாங்க. விளங்குதா? நம்ம சில விஷயங்கள திரும்ப 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 சொல்ல 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 தான் அந்த அந்த விஷயம் மாற்றம் நடக்கும். சரியா? இப்போ ஒரு தடவ சொல்லிட்டு அவங்க கேட்காங்கன்னு இல்லாம, நாங்க ரிப்பீட்டடா நாங்க அத பத்தின விஷயங்கள், அத பத்தின தகவல்கள நாங்க குடுக்க குடுக்க, கண்டிப்பா மாற்றம் வரும். சரியா? அப்ப நீங்க வந்து முதலாவது நீங்க எல்லாருமே உங்களோட வீட்டாக்கள் கூட நீங்க சொல்லுங்க. ஏனென்டா, எங்கட வீட்டாக்களோட நாங்க ஏன் இத வந்து ஒரு சண்டை பிடிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் கதைக்கோணும் என்று சொன்னா, எங்கட விட நான் ஃபைட் பண்றேன் நான் இந்த விஷயத்துக்காக. இந்த பால்மா விஷயத்துக்காக நான் சில டைம்ல எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும். அதே மாரி வீட்டார்களோட சண்டை வரும். ஏனென்டா, அவங்கட ஹெல்த் எங்களுக்கு முக்கியம் என்ன. நாளைக்கு அவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டா யாருக்கு கவலை? எல்லாருக்குமே தானே அதோட கவலை. அதனால நான் இத வந்து என்ன சொல்றது, மேக்ஸிமம் நான் ஃபைட் பண்ணி சரி இத குடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் சண்டை பிடிப்பேன் இந்த டீ குடிக்கிறத கண்டா. அவ்வளோ எனக்கு கோவம் வருது. ஏனென்டா, நாளைக்கு அவங்க நோய்வாய்ப்பட்டா, அதால எல்லாருக்குமே தான் பாதிப்பு. அவங்களும் தான் கஷ்டப்பட போறாங்க. விளங்குதா? அப்ப நாங்க வந்து முதலாவது இந்த விஷயத்துல கிளியர் ஆகணும். ஏன் நாங்க இத பயன்படுத்தணும்? எங்களுக்கு வந்து இந்த பால் மாவுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் இது வந்து எங்களுக்கு வடிவா சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து கூடாது. எங்கள வந்து கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். சரியா? கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீரிழிவு நோய். வெண்டை கூட நான் ஒரு வீடியோ போட்டேன். சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு சுகர் இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன. அப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சுகர் வாரதுக்கா இருக்கலாம். கேன்சர் வரதுக்கா இருக்கலாம். பிரதானமான காரணம் வந்து இந்த பால்மா. இதுல இருக்கிற ஃபார்ம் ஆயில், இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் சரியா? இது எல்லாமே தான் எங்களுக்கு அதோட இந்த மாடுகளுக்கு அடிக்கப்படுற அந்த இன்ஜெக்ஷன். அந்த மாடுக்கு என்ன செய்றாங்க? இன்ஜெக்ஷன் போட்டு அந்த அதுல பால் கறக்கப்படுது. அந்த பால்ல இருந்து பால்மா தயாரிக்கப்படுது. சரி அத நாங்க பயன்படுத்துறோம். அப்ப இதெல்லாம் சேர்ந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வாரதுக்கான பிரதான காரணமா இருக்குது. இப்ப ஏன் அது ஆளுக்கு ஆள் மாறுபடுதுன்றதையும் பார்ப்போம். எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குதே. இப்ப இவங்களும் தான் சிஸ்டர் குடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் வரலையே. இவங்க வருஷக்கணக்கா அ பால்மா குடிக்கிறாங்கங்கிற பால்மா வருத்தம் வரலையே. அது என்ன காரணம்னு சொன்னா, எங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி. சரியா? ஒவ்வொரு ஆட்கள்ற உடம்புலயுமே இயற்கையா கடவுள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒண்ண தந்திருக்காரு தானே! அது ஆளுக்கு ஆள் வேறுபடும். சில பேருக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலான ஒரு ஆளா இருப்போம். சில பேருக்கு வந்து வீக்கா இருக்கும். அந்த வீக்கா இருக்கிற ஆட்களுக்கு வந்து நோய் டக்குன்னு வரும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து என்ன செய்யும்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் வரைக்குமே அவங்களோட உடம்புல வந்து அந்த நோய் நிலைமைகள் காட்டாது. ஆனா உள்ளுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு வெளியில வரும். சரியா? அதான் நிறைய பேர் என்ன நான் குடிக்கிறேன் தானே, எனக்கு ஒண்ணும் வரல தானேன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட பாடியோட அந்த இம்யூன் இது வந்து நல்லா இருக்கும் வரைக்கும் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத டேமேஜ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு பிறகு போனீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள கட்டாயம் கொண்டு வந்தே தீரும். ஓகேவா? இப்ப முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து இதுல மாறணும். ஓகேவா? நாங்க முதலாவது மாறணும். நாங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணோணும். என்னத்துக்குன்னு சொன்னா, இது வந்து எபெக்ஸோரா கம்பெனிக்கு சேல்ஸ் எடுத்து குடுக்கணும்ன்றதுக்காகவோ, இதுக்காகவோலாம் இல்ல. நாங்க வந்து ஹெல்த்தியா இருக்கோணும். விளங்குதா? அ எனக்கு எபெக்ஸோரா பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முதல் வரைக்கும் நான் டீ குடிக்கிறல. சரியா? சின்னதுலேருந்து எனக்கு விருப்பம் இல்ல. நான் டீ குடிக்கிறல. ஆனா, பிறகு நான் கொஞ்சம் சொன்னேன் அந்த நான் ஹெல்த்தான இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு ஒரு கட்டத்தில ஆர்வம் வந்து நான் நிறைய இந்த மைண்ட் கோச்சிங் எல்லாம் செய்ற டைம்கள்ல வந்து நான் இந்த உணவு பெட்டியெல்லாம் நிறைய தேடுவேன். அந்த உணவு பெட்டியெல்லாம் நான் தேடின டைம்ல வந்து இந்த பால்மான்றது கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் நான். அந்த அதில வைப்ரேஷன் இதெல்லாம் நான் பார்த்தேன் நான். உணவுக்கும் வைப்ரேஷன் இருக்குது. நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் எங்களோட உணர்வுகள்ல தாக்கம் செலுத்துதுன்றது எல்லாமே நான் தெரிய வந்தது. அப்ப அப்படி தெரிய வந்த டைம்ல வந்து இந்த பால்மான்றது கூடான்றது எனக்கு அந்நேரம் தெரியும். சரியா? நிறைய எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யோசிப்பேன். இப்ப இந்தியாவுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில சில ஹெல்த்தியான இதுகள் எல்லாம் இருந்தது. இப்ப பால்மாக்கு பதிலா வந்து பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நேச்சுரலான இதெல்லாம் நான் அந்த இந்தியாவுல பார்த்திருந்தேன். அப்ப நான் யோசிச்சேன் நான். என்னடா இப்ப இப்படியெல்லாம் இருக்குதே! நம்முடைய ஸ்ரீலங்கால வந்து எல்லாருமே பாருங்க புது புது பால்மாவ தான் கொண்டு வராங்களே தவிர, இது கூடான்னு சொல்லி யாருமே இதுக்கான ஒரு மாற்றீட ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வர மாதிரி இல்லையே! அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அப்ப அந்த டைம்ல உண்மையிலேயே எனக்கு எபெக்ஸோரா கம்பெனி வந்து அ இப்படி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அ நான் என்னன்னு சொன்னா, ஓகே ஒரு இன்கமுக்காக தான் வந்தேன் நான். இன்கமுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னன்னா, ஆல்ரெடி நான் இந்த மாதிரியான விஷயங்கள தான் தேடிட்டு இருந்தேன் நான். ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உணவுகள் சார்ந்த விஷயங்கள், இப்படி பால்மா கூடான்றத யாராவது சொல்லி ஏன்னா எல்லாருமே பால்மா பால்மா அத புது புது கம்பெனிகள் வரப்போக்குல, யாராவது அது கூடான்னு சொல்லி, அதுக்கு ஒரு மாற்றீடா ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வர மாட்டாங்களான்னு இருந்தது எனக்கு. இப்படி இந்த கம்பெனில இப்படியெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இத பற்றிலாம் கதைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, உண்மையாவே எனக்கு அதுக்கு பிறகு இதுக்குள்ள இன்னும் நல்லா வொர்க் பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் வந்ததுக்கு காரணமும் இதுதான். சரியா? அப்ப
நாங்க வந்து இந்த விஷயங்களை வந்து முதலாவது இதை விளைவிக்கணும் சரியா. அடுத்தது இப்ப நீங்க இது விளங்கிட்டு நான் நினைக்கிறேன். நாங்க இன்னும் கொஞ்சம் டைமும் கூடுதலா போகுது. இப்ப நீங்க வந்து என்னதான் நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நீங்க பால் மாவை குடிச்சாலுமே எத்தனை நீங்க பால்மா ஆங்கரோ இல்ல எத்தனை ரத்திய குடிச்சாலுமே இந்த ஒரு இங்கினி மில்க குடிக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள்ன்றத பாருங்க சரியா. கிட்டத்தட்ட இது ஒரு உங்களோட ஒரு உடலுக்கான ஒரு என்னது ஒரு பாடி கார்டு மாதிரி விளங்குதா. எங்களோட உடலுக்கான ஒரு முழு ஒரு பாதுகாப்பா இவர் செயல்படுறார் விளங்குதா. இதுல பாருங்க எங்களோட உடம்புல கழிவுகள் நான் ஆல்ரெடி சொன்னேன். எங்களோட உடம்புல இருக்கிற கழிவு தான் எங்களுக்கு நோய் என்ற ஒரு நிலைமைக்குள்ள நாங்க போறதுக்கு காரணமா இருக்குது சரியா. அப்ப எங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கா இருக்கலாம், எங்களோட ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கா இருக்கலாம், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கா இருக்கலாம், சிறுநீர் அதாவது சிறுநீர் சம்பந்தமான கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கா இருக்கலாம். அடுத்தது வந்து நெஞ்செரிவு அதே மாதிரி எங்கட சமிபாடு சரி அல்சர் இதுகள் எல்லாம் வந்து சரியாக்குறதுக்கு செமிப்பாடை சரி பண்றதுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள். அடுத்தது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதா இருக்கலாம், ஜாயிண்ட்டுகளுக்கு தேவையான அந்த அந்த பிளனை கொடுக்கறதா இருக்கலாம் சரியா. இந்த வலிகள் உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை வந்து குறைக்கிறதா இருக்கலாம், மலச்சிக்கல் டாய்லெட் போற விஷயங்கள் அதை பெர்ஃபெக்ட் அந்த கன்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு குறைக்கிறதுக்கா இருக்கலாம். இப்படி நாங்க நிறைய சொல்லிட்டே போகலாம் விளங்குதா. எங்கட டிப்ரெஷன் சில பேர் மன அழுத்தத்தில் இருப்பாங்க அந்த இதுக்கு கூட இது நல்ல ஓகேவா. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பால் மாவுல கிடைக்குது. இது வந்து நீங்க இந்த நோய்கள்ல இருந்தாலும் சரி இல்ல எதிர்காலத்துல நீங்க நோயொண்டு வராம வாழணும்னு ஆசைப்பட்டாலும் சரி சரியா. நாங்க வந்து நான் எப்படியும் எல்லாரும் சாகத்தான் போறோம் ஒரு நாள் விளங்குதா. இங்க யாருமே நிலையா இருக்க போறல சாகத்தான் போறோம். ஆனா சாகும் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம எந்த ஒரு வருத்தமும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கமன்றதே பெரிய ஒரு சாதனை. அப்படி ஒரு விஷயத்தை அப்படியான ஒரு இதை இருக்கணும் நினைக்கிறார்களுக்கு கூட இந்த இங்கினி மில்க் வந்து என்ன எங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு உணவு முறையா இருக்குது சரியா. இதை நாங்க எங்கட உணவு முறையில நாங்க தொடர்ந்து ஆட் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க இந்த ஒரு பால்மா வாங்கி இவ்வளவு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஒன்றுக்குமே ஒன்று ஒரு பிரயோசனம் கூட இல்லாத இந்த பால்மாக்கு நீங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க சரியா. ஒரு பிரயோசனம் இல்லாத உங்களுக்கு நோய்களை தரக்கூடிய இந்த பால்மாக்களுக்கு நீங்க காசு கொடுக்க ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த இங்கினி மில்க வாங்குறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க சரியா. உங்களோட கஸ்டமர்ஸ்ட்டு நீங்க கதைக்கும் போதும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துங்க. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க பயன்படுத்துறீங்க ஓகே. இப்ப அவங்க விலை கூடுறேன்னு சொல்றாங்கன்றாலும் நீங்க கேளுங்க ஓகே. நீங்க இந்த பால்மா குடிக்கிறீங்க தானே என்னத்துக்காக இந்த பால்மா குடிக்கிறீங்க கேளுங்க. என்னத்துக்காக குடிக்கிறீங்கன்னு கேளுங்க அவங்கள்ட்ட. இப்ப இதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து தானே வாங்குவாங்க, 1000 சொச்சம் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப இது என்னத்துக்காக குடிக்கிறீங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க தானே வேணும். என்னத்துக்காக குடிக்கிறீங்கன்னு வரும்போது ஒரு ஆன்சர் ஒன்று இருக்கணும் வேணும். அப்ப உங்களுக்கு இது ஓகேவா அல்லது இவ்வளவு பெனிஃபிட் தரக்கூடிய இது ஓகேவா பாருங்க. ஒரு ப்ராடக்ட்ல எத்தனை நன்மைன்னு யோசிச்சு பாரு விளங்குதா. அப்ப இதை வந்து நாங்க ஒவ்வொரு ஆக்களுக்குமே நாங்க தெளிவுபடுத்தும் போதும் இங்கினி மில்க்னு சொல்லி போட்டு சரியா. இப்ப நான் கொஞ்சம் ஃபீட்பேக்கும் பார்ப்போம் சரி. நான் அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் மெட் பண்ணியிருக்கிறேன். டக் டக்குன்னு பார்ப்போம் சரியா. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கினி நார்மலாவே எங்கட மூளை கலங்களை வந்து இது செய்து எங்கட நினைவாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு நல்லமென்று சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்சர் சரி அல்சர் பிரச்சனை எங்கட சமிபாடுக்கு வந்து நல்லமென்று சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொலஸ்ட்ரால் இது எல்லாமே எங்கட ரத்தத்துல இருக்கிற இந்த ரத்த குழாய்கள்ல இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி எங்க ரத்தோட்டத்தை சீராக்குறதுக்கு நல்லமென்று சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உடம்புல இருக்கிற டீடாக்ஸ் பண்றதுக்கு உடம்புல இருக்கிற நச்சுக்கள் கிட்னி இதுல இருக்கிற கல்லுகள் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து பெஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க சரியா. மற்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஜாயிண்ட் எங்களோட மூட்டுகள்ல கூட மூட்டுகள்ல லிகமெண்ட் இதெல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்கும். மூட்டுகளுக்குள்ள இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாம் இல்லாம போயிருக்கும் சரியா. அதுகள் எல்லாம் கொண்டு வரதுக்கு மூட்டுகளுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த் வலிமையை கொடுக்கறதுக்கு எல்லாமே பெஸ்ட் என்று சொல்லப்படுது இந்த இங்கினிமேல் சரியா. இந்த மாதிரி இப்ப வந்த கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் பார்ப்போம் சரியா. இதுல நிறைய பேருக்கு வந்து இதான் என்னதான் எங்களுக்கு இருந்தாலுமே நாங்க கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி யாராவது ஆங்கர் மில்க்கு ஃபீட்பேக்ஸ் தந்தாங்கண்டா நம்ம சந்தோஷப்படலாம் என்ன. ஓகே ஆங்கர் மில்க்குக்கும் இப்படி எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்குடாப்பா அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ஓகே இதுல பாருங்க
இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணி கேஸ்ட்ரிக் என்ன கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு வந்து நல்ல மண்டு ஒரு ஃபீட்பேக் தந்திருக்காங்க உண்மைக்குமே இங்கினி மில்க் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது இதுல என்ன சொல்றாங்க இவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்திருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு நார்மலா இப்ப இர்ரெகுலர் இது வந்து ரெகுலரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது வந்து பாருங்க இதுல சொல்றாங்க எபெக்சோராட இங்கினி மில்க 2 மாதங்களா பாவித்துள்ளேன் அதை மூலமாக எனக்கு மலச்சிக்கல் சளி தலைவலி மூட்டுநோ மற்றும் சுகர் லெவல் குறைந்துள்ளது ஓகே சூப்பர் நல்ல ஒரு ஃபீட்பேக் பாருங்க எவ்வளவு பிரச்சனை குறைஞ்சிருக்காங்க எனக்கு இந்த ட்ரிங்க் குடிச்சதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சது ரெண்டு நிறைய டைம்ஸ் மருந்தெடுத்தும் ரொம்ப காசு செலவழிச்சேன் பட் இந்த ட்ரிங்க் மூலமா உடம்புக்கு நல்லா இருக்கு இது வந்து அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஒயிட் டிஸ்சார்ஜ் சரியா அப்ப இவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அந்த வருத்தத்தை சுகமாக்குறதுக்கு எவ்வளவு செலவழிச்சும் சரி வரல ஒரு ப்ராடக்ட் அவங்கள சரி பண்ணிருக்கண்டா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் நான் சொன்ன தேற்றான் விதை என்று தேத்தான் கொட்டை தான் இது முக்கியமான காரணம் உங்களுக்கு இந்த இவ்வளவு நன்மை இவ்வளவு ஃபீட்பேக் சரியா இந்த இங்கினி மில்கவ்ல வந்து இவ்வளவு ஃபீட்பேக் எங்களுக்கு வாரத்துக்கு காரணம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேற்றான் விதை கடவுளோட அற்புதமான ஒரு படைப்பு சரியா இதுல பாருங்க இதுவுமே ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நான் எபெக்சோராட இங்கினி மில்க் எடுக்கிறேன் எனக்கு பீரியட் ப்ராப்ளம் இருக்குது 2 months ஒரு முறை பீரியட் வந்து ஓவரா ப்ளீடிங் எத்தனை நாள் போகும்னு தெரியாது மாஷா அல்லா நீங்க நீ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கிட்டே 15 days தான் ப்ளீட் ஆகிச்சு இப்போ நான் 4 bottles யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மந்த் பீரியட் 7 days தான் ப்ளீட் ஆகிச்சு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஹெச்பி லோ ஆகுறல்ல இந்த இயர் மெடிசின் யூஸ் பண்ணாம நிம்மதியா இருக்கிறேன் பீரியட் ஸ்டாப் பண்ணா குடிக்கிற டேப்லெட் பீரியட் ஸ்டாப் ஆகும் அகைன் 8 days பீரியட் வரும் இப்ப பெயினும் இல்லையா பாருங்க அவங்களுக்கு வந்து இப்ப இதுல வந்து பீரியட்ஸும் ஓகேயா இருக்குது அதோட வந்து அவங்க வளமையிலே அந்த நிறைய டேப்லெட்டுகள் போடுற போல இப்ப இந்த முறை வந்து அந்த அதுக்கான டேப்லெட் ஒன்றும் இல்லையாமா அவங்க அதோட சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க அடுத்தது வந்து பெயின் விளங்குதா அந்த பெயின் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஃபீட்பேக்ஸா பாக்குறத விட ஒவ்வொரு நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க நாங்க இதெல்லாம் இல்ல விளங்குது எங்களுக்கு இந்த ஒரு நாங்க நோய் தாக்கத்துக்குள்ள இல்லாத வரைக்கும் நாங்க சந்தோஷம் நாங்க ஹாப்பியா இருக்கிறோம் எங்களுக்கு இதுல தாற்பயம் விளங்கல்ல நோய் நிலைமைகள்ற அந்த விஷயங்கள் விளங்கல்ல எப்ப நாங்க வந்து ஏதோ ஒன்றுக்குள்ள போய் சிக்கும் போதுதான் எங்களுக்கு ஐயோ நாங்க யோசிச்சிருக்கலாமே அப்பவே நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே என்ற ஒரு நிலைமைக்குள்ள போறோம் சரியா அப்ப இப்பவே நாங்க அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு நீங்க நல்லா இருக்கும் போதே உங்களோட ஆரோக்கியத்துல கவனம் எடுங்க சரியா ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் நான் அதை பற்றி யோசிக்க போறேன்னு இல்லாம இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும் போதே என்ன நாங்க வந்து எங்களோட உணவு முறையை கவனிச்சு எங்களோட சரியான உணவு முறைக்குள்ள நாங்க போனோமா இருந்தா கட்டாயம் நாங்க ஹெல்த்தியான ஒரு லைஃபை வாழலாம் இதுவும் என்ன ஒரு பெயினுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க உமாக்கு வந்து அடிக்கடி மேல் எல்லாம் பெயினா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் இங்கினி மில்க் எடுத்து கொடுத்து மாஷா அல்லாண்டி இப்ப உடம்புல முன்னைய மாறி பெயின் வாரல்ல என்று சொன்னாங்க இங்கினி மில்க் இன்னும் இங்கினி மில்க் இன்னும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க சரியா ஓகே அப்ப இந்த மாதிரி இது பெயினுக்கு நல்லா ஆன்சர் பண்ணிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இதுவும் என்ன ஸ்டொமக் ப்ராப்ளம் ரிடியூஸ் அதாவது அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வெயிட் லாஸ் 3 கிலோ குறைஞ்சிருக்கு அப்ப வெயிட்டும் கூட அப்ப அதுவும் குறைஞ்சு அதோட வந்து கேஸ்ட்ரிக்குமே வந்து நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன இது ஒரு பெரிய பிரச்சனை கேஸ்ட்ரிக்ன்றது இந்த கேஸ்ட்ரிக்கும் வந்து அல்சர் நம்ம கவனிக்காம விட்டோம்னா கேன்சரா மாறும் எங்கட ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஆள் அவ வந்து அவருக்கு அல்சர் இருந்தது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தது அவ வந்து அதை கவனிக்காம விட்டு பிறகு அப்படியே கேன்சரா மாறி பிறகு இறந்துட்டாங்க அவருக்கு இருந்த அல்சர் தான் அது அப்படியே உரத்து அப்படியே கேன்சரா மாறிட்டு அதுவும் ஒரு இதான் நாங்க கவனிக்கணும் சரியானதுக்கான ஒரு இது விஷயங்களை நாங்க எடுக்கணும் பாருங்க இதுலயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேஸ்ட்ரிக்கு வந்து நல்லா ஆன்சர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க 1 month இங்கினி மில்க் யூஸ் பண்றேன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததால உண்மையிலே எனக்கு குட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு 1 month கேஸ்ட்ரிக் டேப்லெட் யூஸ் பண்றேன்ல தேங்க்ஸ் எபெக்சோரா பாருங்க இதுவும் ஒரு கேஸ்ட்ரிக்கு நல்ல ஆன்சர் இது ஃபேட்டி லிவர் அண்ட் கேஸ்ட்ரிக் இவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இந்த ஈரல்ல கொழுப்பு பிரச்சனையும் இருந்திருக்கு கேஸ்ட்ரிக்கும் இருந்திருக்குது ரெண்டுக்குமே வந்து அவங்களுக்கு
இது வந்து ஆன்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2ல இருந்து இருக்குது. பட் இப்போ 6 மந்த் தான் நான் இங்கினி மில்க் யூஸ் பண்றேன். மாஷால்லாண்டு ப்ராப்ளம் இப்போ ஓகே ஆகுது, நல்லா ஹெல்ப் பண்ணுது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மை ஓன் ஃபீட்பேக். நான் இப்போ 20 டேஸாக இங்கினி மில்க் எடுக்கிறேன். மாஷால்லா நல்ல எனக்கு ஏர்லி மார்னிங் எழும்பினதும் ஒரு மாதிரி நெஞ்செரிவு, வயிறு வலி, டீ குடிக்கணும் போல பட் குடித்தாலும் கேஸ்ட்ரிக் எல்லாம் இருக்கும். டீ எப்படி சரி ஸ்டாப் பண்ணணும் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே இல்லை அண்ட் எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. ஸோ மை எவ்ரி மார்னிங் ஸ்டார்ட் வித் இங்கினி மில்க். தேங்க்ஸ். அப்போ இதுலேயும் என்ன சொல்றாங்க, அவக்கு டீயை ஸ்டாப் பண்ணணும் மட்டும் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. விளங்குதா? ஒரே நெஞ்செறிகிறது, காலையில் எழும்பக்குள்ளேயே வயிறெறிகிறது எல்லாம் இருந்திருக்கு. அப்போ அவ இப்போ அதுக்கு பதிலாக டீக்கு பதிலாக எப்போ இங்கினி மில்க உண்மையிலே டீயை ஸ்டாப் பண்ணணும் மட்டும் தான் அவள் இதை எடுத்திருக்கா. அவள் இதை எடுத்ததால அவக்கு வந்து இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது என்ன. அதே மாதிரி இது வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை வந்து பாருங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. நல்லா இருக்கு, மார்னிங்லேயே டெய்லி யூஸ் பண்ணி வர நல்ல ரிசல்ட். சுகர் எல்லாம் இப்போ ஓகே தான், நார்மல் ஆகி இருக்கு. மாஷால்லா நல்லா சரியா. அப்ப இதுவும் பாருங்க, இப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா எனக்கு உண்மையிலே நான் நினைக்கிறேன், யாராவது ஒரு ஆள் ஒரு ஆங்கர் பால்மாக்கு இப்படி சொல்லாதுகளா யூஸ் பண்ணி அந்த பண்ணினு நானுமே தான் நினைக்கிறேனே. குழங்குது இல்லட்டு தெரியா நம்மளோட பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் மட்டும் இல்ல, நான் கஷ்டப்படுற சொல்றேன். இந்த பால்மாண்டு பால்மாக்கு பின்னுக்கு போகுது. ஏதாவது ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து நான் இந்த காரணத்துக்காக தான் சிஸ்டர் இது குடிக்கிறேன்னு சொன்னா கூட மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லை, சும்மா காசை கொடுத்து வருத்தத்தை வாங்குற மாதிரி. இது திஸ் இஸ் மை மதர்ஸ் ஃபீட்பேக் ஃபார் இங்கினி மில்க். உமாக்கு ரொம்ப நாளாக வயிறு வலி இருந்துச்சு, சாப்பிட இயலாமல் இருந்த அவ்வளோ வயிறு வலி, நிறைய டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி வரவே இல்லை. அப்போ தான் நான் எபெக்ஸோரில் ஜாயின் ஆகி புதுசாக அப்போ இந்த இங்கினி மில்க் கொடுத்து பார்ப்போம்ட்டு மை ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எடுத்து கொடுத்தேன். உமாக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் குடித்தாங்க. பட் குடிச்ச பிறகு உமாக்கு வயிறு வலி குறைஞ்சிட்டு. தேங்க்ஸ் எபெக்ஸோட பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் வயிறு வலி சரியாக இல்லைன்றக்குள்ள அந்த மாதிரி தீர்க்கவே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட இது நல்லா ஆன்சர் பண்ணிருக்கு. ஓகேவா? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியா, 4 மாசத்துக்கு பிறகு இப்ப வந்திருக்குது பாருங்க. இந்த ஒரு நல்ல ஒரு இந்த ஃபீட்பேக் வந்திருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ். இது ப்ரெஷருக்கு கண்ட்ரோல். உண்மைக்கும் ஹாப்பி இன்ஷால்லான்னு வரக்குள்ள சி மேல இருக்கேனே மறந்துட்டேன். மாஷா அல்லாடியர் மிச்சம் நல்ல இப்போ 3 வீக்ஸா என்ன ப்ரெஷர் நோமலாவி இருக்குது எனக்கு. அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் சரியா, ப்ரெஷர் வந்துட்டு நோமல் ஆயிருக்குதா, கண்ட்ரோல் ஆயிருக்குது இது யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து இது சுகருக்குன்னு நினைக்கிறேன். இங்கினி மில்க் சுகருக்கு எடுத்திருந்தேன். ஒரு டின் யூஸ் பண்ணிட்டு இருந்து போது சுகர் கண்ட்ரோல் ஆகிட்டு 1 டேக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். 2 டின் செகண்ட் டின் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டின் தான் யூஸ் பண்ணினா. மாஷால்லா நல்ல ப்ராடக்ட் பாருங்க. அப்போ பாருங்க, இதுவும் சுகருக்கெல்லாம் எவ்வளோ காலம் டேப்லெட் போட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேர். டேப்லெட் போட்டுமே குறையாது என்ன. அப்போ இது பாருங்க, ஒரு டின் யூஸ் பண்ணக்குள்ளே அவங்க நார்மல் ஆயிருக்கு. ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகுது. மாஷால்லாண்டு இன்சுலின் அடிக்க சொல்லி இருந்த டாக்டர். பட் அதை கொஞ்சம் நிப்பாட்டி இந்த மில்க் குடிச்ச குட் ரிசல்ட். சுகர் 320 380 தான் எப்பயும் இருக்கிற. பட் இப்போ 2 டேஸ் தான் 2 பேருக்குமே 150 தான் காட்டுது. வெரி ஹாப்பி எங்களுக்கும் அவங்களுக்கும். உம்மா அண்ட் வாப்பா இங்கே மில்க் குடிக்கிறாங்க. ஓகே பாருங்க. அப்போ இது வந்து அம்மா அப்பா 2 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சுகர் வந்து எப்பயுமே 300க்கு மேலாம் காட்டியிருக்கு, அது இப்போ நார்மலாக இருக்குது. விளங்குதா? அப்போ அந்த அளவுக்கு இன்சுலின் போட்டுட்டு இருந்ததே டாக்டர்ஸ் நிப்பாட்டி இருக்காங்கண்டா அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவுமே ஒரு சுகர் கண்ட்ரோல் ஆனதுக்கான ஒரு ஃபீட்பேக். இதுவுமே நல்ல இது பாருங்க. சுகர் ஓகே மாஷா அல்லாண்டு 2 பேருக்கும் அல்லாட அருளால இங்கினி மில்க் நல்லா ஒர்க் பண்ண. உமாக்கும் மாஷா அல்லாண்டு சாட்டிஸ்ஃபைட். சுகர் கண்ட்ரோல் செக் பண்ணினாங்க, நல்லா குறைஞ்சிருக்கு. நீ பெயின் இருந்துச்சு, அதுவும் நல்ல மண்டு சொன்னாங்க.
ஸ்டொமக்ல இருக்கிற ஃபைபர் கட்டியத்தான் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நல்லமாய் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பாக்கு நல்ல மேலுக்கு ஃபிட்னஸ் ஒன்று இருக்கு அண்டு அவரோட ஹை ப்ரெஷர் மந்த்துக்கு 3 டைம் சரி வெறும் மாஷா அல்லாஹ் 1 டைம் தான் வந்துச்சு. 2 பேருக்கும் இங்கினியன் கார்லிக் சப்ளிமெண்ட் தான் எடுக்கிறாங்க. நான் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுக்கிறல்ல. ஓகே அவ அதுல இதே சொல்லியிருக்காங்க மற்ற இதுல. அப்ப இதை யூஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் இப்படி இருந்தது அதோட அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து நல்ல என்னது உடம்புக்கு நல்ல ஃபிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது, எனர்ஜியா இருக்கிற மாதிரி பாருங்க. ஒவ்வொரு ஆக்களோட ஃபீட்பேக்குமே வந்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா அதை ஷேர் பண்ணியிருக்காங்கண்டு. என் கசின் பிரதருக்கு கேஸ்ட்ரிக் இங்கினி மில்க் எடுத்து கொடுத்தேன், அவருக்கு இப்ப கேஸ்ட்ரிக் வருத்தம் குறைஞ்சிருக்கு என்று சொன்னார். விளங்குதா? அப்ப இப்படித்தான் விளங்குதா? நிறைய ஃபீட்பேக் இருக்கு. நாங்க ஒவ்வொன்றும் பார்க்க போனா நிறைய டைம் எடுக்கும். பார்ப்போம் டக்குனு கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம். தலை சுற்று மாஷா அல்லாஹ் இப்ப அவங்களுக்கு நல்லம் முந்தி எல்லாம் டெய்லி தலை சுத்து வரும், நெஞ்சு வலி இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சு பாருங்க. அப்ப தலை சுற்று நெஞ்சு வலி அதெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஓகேவா? பிறகு வெள்ளைப்படுதலும் குறைஞ்சிருக்குது. இதுவும் வந்து அல்சருக்கு தான். அல்சருக்கு எடுத்த நல்ல அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் கேஸ்ட்ரிக் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன், மிகவும் நல்ல பயனை பெற்று வருகிறேன். இதுவரை 7 டின் பயன்படுத்தியுள்ளேன், எல்லா பிரச்சனையும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது. ஓகே, பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து பாருங்க 3 வயசு பிள்ளைக்கு, நிறைய பேர் சின்ன பிள்ளைகளுக்கு இனிமேல் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. வருத்தம் சொன்னா கொடுக்கலாம், அதாவது பிரச்சனைகள் இருந்தா கொடுக்கலாம். 3 இயர்ஸ் பேபிக்கு நீர் கடுப்பு அதிகமா இருந்தாலும் இனிமேல் தான் கொடுத்தேன், இப்போ ஓகே ஆயிட்டு. பெஸ்ட் ப்ராடக்ட் இது. நான் உங்களிடம் பெற்றுக்கொண்ட இங்கினி மில்க் சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணது. எனக்கு முதல் ஒரே பாடி பெயின், அசதி, மூட்டு வலி இருந்தது. பட் இங்கினி மில்க் 1 வீக் தான் யூஸ் பண்றேன். இப்ப அல்மதுலில்லாஹ் எனக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் எபெக்ஸோரா ப்ராடக்ட். சரியா? இப்போ நான் 2 வீக்ஸா இங்கினி மில்க் யூஸ் பண்றேன். என்னோட வயிறு நல்லா குறைஞ்சிருக்கு, கேஸ்ட்ரிக் வருத்தம் குறைஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இப்படி நாங்க பார்த்தோம்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் அப்பா இன்னும் பார்த்துட்டே போகலாம். ஓகேவா? இப்ப சரி இவ்வளவுதான். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு ஃபீட்பேக்ஸ் என்ன, இப்ப இவ்வளவு இன்னுமே இருக்கு. நான் ஃபீட்பேக் எடுக்க மாட்டேன், இன்னும் போடலாம், இன்னும் கதைக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து அதுக்கு டைமும் இல்ல. நாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். இதை தாண்டி வாய்ஸ் நோட்ல கூட நிறைய ஃபீட்பேக் இருக்குது. என்ன வாய்ஸ் நோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளையிட கட்டி, நான் அந்த குரூப்ல போட்டிருந்தேன், கட்டி ஒன்று இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்தது, பண்ணாமலே கரைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப அப்படி சரி அப்படி நிறைய பெனிஃபிட் வந்து உண்மையிலே இங்க நிறைய இருக்குது. நாங்க ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் தனித்தனியா தேடி பார்ப்போமா இருந்தா உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வரும். சரியா? அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியா இந்த தேடி பார்த்தாலே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல நல்ல ஒரு நம்பிக்கை வந்துரும். ஆனா நாங்க அத கூட இருந்து பார்க்கறல. சரியா? சரியா? நாங்க அது செய்றதில்ல. அப்ப நீங்க வந்து அ என்ன செய்யுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. முதலாவது நீங்க எல்லாருமே வந்து என்ன செய்யுங்கன்னா மாறுங்க. சரியா? நீங்க எல்லாருமே வந்து இந்த ஆ ப்ராடக்ட்ஸ் இந்த நீங்க வந்து எல்லாரும் உங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூஸ் பண்றதுக்கு சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க கதைக்கலாம். இப்ப நாங்க வந்து பார்ப்போம். இதுல நாங்க ஆர்டர்ஸ் சரியா? ஆர்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து இங்கினி மில்க்குக்கு வந்து எங்களுக்கு ரூ. 2,950 விளங்குதா? கம்பெனி எங்களுக்கு தர விலை வந்து ரூ. 2,590. ஓகே. இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு இங்கினி மில்க்ல வந்து ரூ. 360 லாபம் இருக்குது. என்ன? ஒரு இங்கினி மில்க்ல ரூ. 360 லாபம் இருக்குது. எங்களுக்கான இப்ப நாங்க வீக்லி சேலஞ்சா எடுத்திருக்கோம் எத்தன? ஒரு ஆள் வந்து 5 இங்கினி மில்க் டார்கெட்டா எடுத்திருக்கேன். அப்ப ஒரு ஆள் 5 இங்கினி மில்க் டார்கெட்டா எடுத்திருக்கோம்னு சொன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, நாங்க உண்மையிலேயே பிரைஸ் குறைச்சு குடுக்க இயலாது. சரியா? கம்பெனி ரூல்ஸ் படி நாங்க பிரைஸ் குறைச்சு குடுக்கல. அடிச்ச விலைக்கு தான் விக்கோணும். சரி. அப்ப நீங்க வந்து 5 இங்கினி மில்க் வந்து ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணும்போது உங்களால ரூ. 1,800 லாபம் இருக்குது. இதே மாதிரி நீங்க ஒரு 10 எடுத்தீங்கன்னா 3,600. இப்படி நீங்க உங்களோட இங்கினி மில்க்ல சேல்ஸ் அதோட எண்ணிக்கைய நீங்க அதிகரிக்க உங்களுக்கான ப்ராஃபிட்டுமே கூட போகுது. விளங்குதா? உங்களுக்கு வந்து வேற இந்த ஆ என்னது நீங்க ஆர்டர்ஸ்ட அளவு அதிகரிக்க உங்களுக்கான ப்ராஃபிட்ட நீங்க அதிகரிச்சு கொண்டு போகலாம். விளங்குதா? அப்ப நீங்க இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்களோட டார்கெட் வந்து எத்தன? 5 டார்கெட் நாங்க குடுத்துருக்கோம் எவரேஜா. எல்லாருமே இதுக்குள்ள வொர்க் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஓகேவா நாங்க எவரேஜா ஒரு ஆளுக்கு 5 டார்கெட் குடுத்துருக்கோம். நீங்க வந்து உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு செய்ய முடியுதோ, நீங்க அவ்வளவு செய்றதன் மூலமா பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் பார்த்தோம் என்ன?
இவ்வளோ பெனிஃபிட் பார்க்கக்குள்ள, இவ்வளோ இது நாங்க பார்க்கும்போது, ஏன் எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட வெளியில குடுக்க இயலாது? வடிவா குடுக்கலாம். சரியா? எங்களுக்கு அந்த பயம். ஒன்று நாங்க யூஸ் பண்ணல. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையால நாங்க இத குடுக்காம இருக்கிறோம். நீங்க முதலாவது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வடிவா இத சேல் பண்ணலாம். சரியா? இப்ப நாங்க நாளைக்கும் பார்ப்போம். நாளைக்கு வந்து நாங்க தனியா வந்து நாங்க ஆ இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபேட்டி லிவர் ஏதாவது ஒரு விஷயம் நாங்க பார்ப்போம். கிட்னி அல்லது ஃபேட்டி லிவர் விஷயத்துக்கு அதுக்கு அப்படிதான் அது பத்தின ஃபீட்பேக்ஸ்கள் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். சரியா? தனித்தனியா கொஞ்சம் நாங்க பார்ப்போம். நாளைக்கு எல்லாம். ஓகேவா? இப்ப இவ்வளவுதான். எங்கள்ட லாஸ்ட் வீக் ஆர்டர் வேணும். என்னன்னா இந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு லேட் ஆகுதுன்றத வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்பர் இருக்கு தானே? அதாவது ட்ராக்கிங் நம்பர்கள் வந்திருக்கு தானே? அத வந்து உங்களோட லீடர்ஸ் மூலமா யாரு கம்பெனில வந்து கொரியர் இஷ்யூன்னு ஒரு நம்பர் இருக்கு தானே? அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கேட்டாங்கன்னா தருவாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு தானே? விளங்குதா? இப்போ லேட் ஆனா என்னது? என்ன காரணம்? கேட்டீங்கன்னா கம்பெனி செக் பண்ணி கூட என்னன்னு சொல்லுவாங்க. மெலிவான ஆட்களும் எடுக்கலாம். அது ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, மெலிவான ஆட்கள் எடுக்க இயலாதாண்டு. தாராளமா எடுக்கலாம். சரியா? மெலிவான ஆட்களுமே இங்கினி மில்க் யூஸ் பண்ணலாம். அது வந்து உடம்ப குறைக்கிற அப்படின்னு இல்ல. எக்ஸ்ட்ரா உடம்புல கெட்ட கொழுப்புகள் தான் கிடைக்குமே ஒழிய, நல்ல இதுகள வந்து குறைக்காது. சரியா? இங்கினி மில்க் எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப சுடு தண்ணி எடுத்து சரியா? டீ கப் அந்த மாரி அளவுல சுடு தண்ணி எடுத்து, அதுல நீங்க ஒரு உங்களுக்கு அந்த நீங்க கரைக்கக்குள்ள தெரியும். உங்களுக்கு எத்தன கரண்டி அதுல திக்னஸ் கொண்டு வரும். சரியா? ஆகையும் தண்ணி மாதிரி இருந்தாலும் குடிக்காது. ஒரு அளவு நீங்க திக்னஸ் கரைச்சுட்டு குடிக்கலாம். தேயில சாயமோ, சீனி ஒண்ணும் போட தேவையில்ல. சரியா? ஒரு நாளைக்கு 1 நேரம், 2 நேரம், 3 நேரமும் குடிக்கலாம். இப்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறாங்களோ, இப்பலாம் வயிறு எரியுதோ, நீங்க அப்ப கொஞ்சம் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல வந்து ஆ வயிறு உங்களுக்கு அந்த பெயின் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற ஃபீல். அப்படி உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட என்ன ஒரு வித்தியாசம் வயிறு வலியோ, அல்லது வந்து வயிறு எரியிற மாரி இருக்கோ, ஒரு மாதிரி ஏவற வார மாரி இருக்கோ, என்னனாலும் நீங்க இங்கினி மில்க் குடிச்சு பாருங்க. நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு. கல்முனையில ஆஃப்லைன் மீட்டிங் செஞ்சா ஐயோ! செஞ்சு தர டைம் தானே எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. இங்கினி சப்ளிமெண்ட் குடிக்க இயலுமை? இப்ப சப்ளிமெண்ட் 2ம் ஒன்று தான். இப்ப சப்ளிமெண்ட்ன்றது என்ன? தேற்றான் விதையில செய்த பவுடர் உங்களுக்கு சப்ளிமெண்டா இருக்கு. இங்கினி மில்க் வந்து நீங்க இதா இருக்குது. சரியா? பெனிஃபிட் கிடைக்கும். அதுல பெனிஃபிட் இப்ப 2லயும் உங்களுக்கு தேற்றான் விதை தானே உள்ள போய் வேலை செய்ய போகுது. பெனிஃபிட் இருக்கு. என்ன இது நீங்க டீக்கு பதிலா உங்களுக்கு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஆ மற்றது இன்னொன்னு நாங்க அத வந்து கொஞ்சம் விழுங்கி தானே போவோம். அந்த விழுங்குறது, இது வந்து கொஞ்சம் குடிக்கும்போது அங்கிட எச்சிலோடலாம் மிக்ஸ் பண்ணி போகும்போது, உங்களோட உடம்புல வொர்க் பண்ற விதம் கூட. அந்த அகத்துறிஞ்சுற விதம் கூட. அதுதான் வித்தியாசம். மற்றும்படி ஒன்றுமில்ல. ஓ! பிரெக்னன்சி ஆட்களும் குடிக்கலாம். மற்றது வந்து கூட இப்ப பிரெக்னன்சில இருக்கிற ஆட்களுக்கு வந்து நியூட்ரிஷேக்கு நல்ல. சரியா? இப்ப இன்னும் ஒரு டவுட் இருக்கு. நியூட்ரிஷேக், இங்கினி மில்க் சேர்த்து குடிக்கலாமாண்டு? சேர்த்து குடிக்கலாம். இப்ப நான் வந்து இங்கினி மில்க்கும் எடுத்து வச்சிருக்கேன். நியூட்ரிஷேக்கும் எடுத்து வச்சிருக்கேன். காலையில வந்து இங்கினி மில்க் குடிப்பேன். பின்னேரத்துல நியூட்ரிஷேக் குடிப்பேன். அப்படி மாறி, மாறி நாங்க எங்களுக்கு குடிக்கலாம். ஓகே. நிறைய டவுட்ஸ், நிறைய கேள்விலாம் கேட்குறீங்க. நான் கொஞ்சம் டைம் போறதால முடிக்கிறேன். உங்களோட லீடர்ஸ்ட்ட கொஞ்சம் டவுட்கள கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? யூஸ் பண்ணலாம். இங்கினி மில்க் யூஸ் பண்ணலாம். 3 டைம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சரி. ஒரு சில பேர டவுட்டுக்கு எனக்கு இந்த ரிப்ளை பண்ண இயலாம போனது என்னன்னா, கொஞ்சம் எனக்கு இந்த நிறைய மெசேஜஸ் வரதால, வாசிக்க இயலாம போனது. சரியா? விடுபட்டு போனது. அதனால கொஞ்சம் நீங்க உங்களோட லீடர்ஸ்ட்டலாம் வந்து டவுட்டுகள கேளுங்க. சரி எல்லாம் நிறைய சாட் வருது தானே டைமும் போறதால, நான் வந்து கொஞ்சம் முடிக்கிறேனா? சரி நாங்க நாளைய செஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.